ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிः சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நः குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரியுகலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ச மகதாஹ்வயபட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகிவாஹான் பக்தாங்கிரேணு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தினால் பெருமாள் 3 துவாரங்களோடு சேவை சாதிக்கக்கூடிய திவ்ய தேசங்கள் 2. ஒன்று கேரள பிரதேசத்துக்கு ராஜதானியாக இருக்கக்கூடிய திருவனந்தபுரம். அந்த க்ஷேத்திரத்தில் அனந்த பத்மநாபனை நாம் தொழ வேண்டும், சேவிக்க வேண்டும் என்றால் தேவர்கள் சேவிக்கக்கூடிய மத்திய தேசம், நித்தியசூரிகள் சேவிக்கக்கூடிய திருமுகம், மனிதர்கள் சேவிக்கக்கூடிய திருவடி என்கின்ற 3 துவாரங்கள் வழியாக சேவிக்கிறோம். அதே பகவான் சிருஷ்டி காலத்துக்கு பூர்வம் சமஷ்டி சிருஷ்டி செய்யும் போது எப்படி இருக்கின்றார் என்பதனை காண்பிக்க தமிழகத்துக்கு உட்பட்ட ஒரு திவ்யதேசம் திருவட்டாறு என்கின்ற திவ்யதேசம். ஆழ்வார் வாட்டாற்றான் அடிவணங்கே என்றார். அந்த ஆதிகேசவ பெருமாளும் 3 துவாரங்கள்ல சேவை கொடுக்கிறார். அந்த திவ்ய தேசங்களுக்கு இருக்கக்கூடிய பெருமையெல்லாம் தன்னிடத்தில் தக்க வைத்த ஒரு ஆச்சரியமான சன்னிவேஷம், சந்நிதி ஸ்தலம் இந்த அடையாராற்றங்கரையில் இருக்கக்கூடிய எம்பெருமான் அனந்த பத்மநாபன். அந்த பெருமாளுடைய ஆஸ்தானத்துக்கு உட்பட்டு இங்கு உயர்ந்த ஆச்சாரியவரியரின் பெயரை தன்னிடத்தில் கொண்ட ஒரு மணிமண்டபத்தில் மத்தியானம் ஒரு 37 டிகிரி இருக்கும்போது நீங்கள்லாம் இவ்வளோ பொறுமையாக வந்து பெருமாளுடைய வைபவத்தை கேட்கணும்னு வந்திருக்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்களை சொல்லி இன்றைய நாள் 28வது சம்பத்சரம் அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கும் சன்னிவேஷத்தில் லக்ஷ்மி நரசிம்மனுடைய வைபவத்தை சொல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு அவா. இதை வெவ்வேறு கோணங்களில் பார்க்கலாம், வெவ்வேறு கோணங்களில் நாம் அனுபவிக்க முடியும். ஸ்ரீயப்பதியான பகவான் தன்னுடைய சோதிவாய் திறந்து சொன்ன உபனிஷத் அர்த்தம்தான் பகவத்கீதா. அரவிந்தோ அவர்கள் அதை சொல்லும் போதே த சாங் ஆஃப் த லார்டுன்னு தான் சொல்வார். ஏன்னா பெருமாள் பாடினாராம். அவர் வந்து பகவத்கீதை பொதுவாக நாங்கள்லாம் ஸ்கூலில் மனப்பாட்டம் பண்ணிவிடுவோம். இந்த வருஷம் 7ஆம் அத்தியாயம் மனப்பாட்டம் பண்ணுங்க. மத்த பரதரம் நானியத் கிஞ்சிதஸ்தி தனஞ்சய. காம்படிஷன் முடிஞ்சோடனே மறந்து போயிடும். அப்போவே அது இன்ஜினியரிங்க்கு அடிக்கல் போட்டுரும். ஏன்னா இன்ஜினியரிங்கும் இப்படி தான், படித்த உடனே மறந்துவிடலாம். அதனால் கீதையும் அப்படி ஆனபடியால் ஒரு வருஷம் ஒரு அத்தியாயம். அது எல்லா குழந்தையும் படிச்சிருக்கோம். ஒரு வருஷம் ஒரு அத்தியாயம் ஆயிடுத்து, அவ்வளோதான். அந்த 18 அத்தியாயம் ஆனோடனே திரும்பி அடுத்த ஜன்மா எடுத்து அது எந்த பல்வேறு யோனிகளுமாய் பிறந்துன்னு ஆழ்வார் எடுத்து அப்படி சொல்றாப்புல வச்சிருக்கோம். ஆனா பெருமாள் அப்படியா சொல்லியிருப்பார், மத்த பரதரம் நானியத் அப்படின்னா சொல்லியிருப்பார். அர்ஜுனனுக்கு தெரியாது, பாடியிருக்கலாம். ஏன்னா கிருஷ்ணர் பாட்டு சங்கீதத்தை பயின்றவர். இல்லாட்டா புல்லாங்குழல் வாசிக்க முடியுமோ? இல்லாட்டா ஓரளவுக்கு சங்கீத ஞானம் இருந்து ஸ்வரஜானம் இருந்தால் தானே யாதவராய விருந்தாவனதொழு வேணு நாதவ ಮಾಡುತ್ತಿರೇ ರಾಧಾ ಮುಂತಾದ ಗೋಪಿಯರೆಲ್ಲ ಮಧುಸೂದನ ನಿಮ್ಮನು சேவிசுதீரே. கனகதாசர் எடுக்கிறார். பெருமாள் புல்லாங்குழல் ஊதினால் ஆழ்வார் சாதிக்கிறார், கரவையினங்கள் செவியாட்ட இல்லாவே. அந்த கரவீனங்கள்ல காது கூட அசைக்காதான். அப்படின்னா நிச்சயமா சங்கீத ஞானம் உண்டு.
ஆனால் சங்கீதத்திலே அடியனுக்கு இருக்கக்கூடிய பரிச்சயத்தில் எப்படின்னா தொண்டை கொஞ்சம் சரியா இல்லைன்னு வச்சுக்கோ, இன்ஸ்ட்ருமெண்ட் போயிடுவா, வீணா வாசிப்பா, வயலின் போடுவா, ஏதோ ஒன்று பண்ணுவா, பாட்டு சரியா வராது போல இருக்கு, நான் வாத்தியத்தில் போயிடலான். கிருஷ்ணர் வாத்தியத்தை தான் இருந்தார். ஆனா அவருக்கும் யாராவது ஒருத்தர் ஆடியன்ஸ் கிடைச்சா பார்த்துட்டு இருக்காரு, நம்ம பாடினா யாராவது ஒருத்தர் கேட்பாளான், கிடைச்சுட்டான் அர்ஜுனன். அதுவும் எங்க, ரணபூமியில், யுத்த பூமியின் நடுவில் உட்கார்ந்துட்டு கச்சேரி பண்றார் பெருமாள்லாம். என்ன தைரியம் பாருங்க அவருக்கு. அந்த தைரியத்தோடு பெருமாள் பாடினார் கீதா. யார் பாடினா? சாக்ஷாத் பகவான் பாடினார். பகவத் சப்த முக்கியாஸ்ரயோசின்னு பட்டத்திரியில் எடுத்தார். அந்த பகவானே பாடினார், அது பகவத்கீதா. அதனால்தான் அவர் சொல்லும்போது சாங் ஆஃப் த லார்ட் அப்படின்னார். பெருமாள் பதில் சொல்லி கொண்டிருக்க அர்ஜுனனும் கேள்வி கேட்டுட்டே இருப்பான், மத்தியத்தில் கேள்வி கேட்டுட்டே இருப்பான். அப்போ ராஜவித்யா ராஜகுஹ்யம்ங்கிற 9வது அத்தியாயம் வந்தது. அப்போ பெருமாள் சிருஷ்டி எல்லாம் சொல்லி வர்றார். அதெல்லாம் this is that content of the 9th chapter in Bhagavad Gita is beyond the scope of this lecture. அதனால ராஜவித்யா ராஜகுஹ்யம்னு சாதனா உபாசனாங்கிற பக்தி யோகத்தை பத்தி பெருமாள் சாட்சின் வர்றார். அர்ஜுனன் கேட்டுக்கொண்டே வந்தான். அப்ப பெருமாள் சிருஷ்டிக்கிறேன்னு சொல்லிட்டார், சமஸ்தத்தையும் சிருஷ்டிக்கிறேன், சமஷ்டி சிருஷ்டி. அப்ப பிரம்மான் ஒருத்தர் ஏற்படுவர், புரோக்ஷன்னு அப்படின்னு புருஷ சுக்தம் சொல்றது. அப்ப பிரம்மா தோன்றி வியஷ்டி சிருஷ்டி எல்லாம் பண்றார். பண்ண உடனே அடுத்த கேள்வி ஒண்ணு வந்தது. இப்போ பகவத், இப்ப நான் சொல்ற முதல் கொஞ்ச நாழியை நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணாதான் நரசிம்மாவதாரம் புரியும். நரசிம்மாவதாரம் நீங்களே நன்னா கரைச்சு குடிச்சுப்பேள் இல்லையா. ரங்காராவ் ஒருவர், அப்புறம் அந்த அஞ்சலி தேவியை பார்ப்பார், அது தூண் வந்து பிளக்கும் இல்லையா. ஸ்ரீ மானினி மந்திர பக்த மந்தர திரைலோக்கிய சம்மோகனகார பிரேமாவதார ஜெகநாதா அப்படின்னு அது போகும். ரங்காராவ் இப்படி பெருசா ஒரு 6 அடிக்கு நிப்பார், அந்த குழந்தை தம்மா தூண் இருக்கும், பி சுஷீலா பாடுவோம். கரெக்டா? அந்த நரசிம்ம அவதாரம் தான் உங்களுக்கு தெரியுமே. இப்ப நான் புதுசா ஒன்றும் சொல்லிட போறதில்லை, அதுக்கு முன்னாடி பூர்வ பீட்டிகை தான் இது. என்னன்னா பெருமாள் சிருஷ்டி பண்ணிவிட்டார். அப்போ அவர் சொன்னார், உலகத்துல தாரதமியம் இருக்கு இல்லையா, தெர் இஸ் டிஸ்பாரிட்டி. ஒருத்தர் குள்ளமா இருக்கார், ஒருத்தர் உயரமா இருக்கார். குள்ளமா இருக்க வாழ்க்கெல்லாம் ஒரு சின்ன காம்ப்ளெக்ஸ் இருக்கும், ஐயோ நம்ம உயரமா இல்லையே, எங்கேயாவது நம்ம ஏதாவது திருவிக்கிரமன் ஏதாவது தப்பாகப்பா போன ஜென்மத்தில் சொல்லிட்டோமா, பெருமாள் ஏன் இப்படி வச்சிருக்காருன்னு. உயரமா இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கும். வீட்டுல கடலை மாவு எடுத்தா, அந்த பாத்திரத்தை எடுத்தா, பரண ஏறு, அத்தை பண்ணு இத்த பண்ணும்பா. அதனால இக்கரைக்கு அக்கறை என்னைக்குமே பச்சைதான். நல்ல குள்ளமா இருக்கக்கூடியவர்கள் இருக்கா, உயரமா இருக்கக்கூடியவா இருக்கா. எப்பவுமே பாருங்க, கொஞ்சம் ஸ்கின் டார்க் ஆயிடுச்சுன்னா அவளுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அந்த சூர்ணத்தை போட்டு 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 வைட்டனிங் கிரீமை போட்டு டீடானை போட்டு அதெல்லாம் உற்சவர் மாதிரி ஆக முடியுமான்னு பாக்குறா. ஆச்சா, இது மாத்தி வச்சுங்கோ. இப்போ நீங்க வெளவெளேர்னு இந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்ல இருக்கவாள்லாம் மெனக்கட்டு லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணிட்டு கோவா பீச்சில் வந்து படுத்துருவா, சுவாமி நாங்க மூலவர் மாதிரி ஆகணும்னு. இந்த மாதிரி மாத்தி 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 குள்ளமா இருக்கவா, உயரமா இருக்கக்கூடியவா, கருப்பா இருக்கக்கூடியவா, வெள்ளையா இருக்கக்கூடியவா, ரொம்ப செல்வந்தர்கள் அவா, இதே ரொம்ப ஏழைகள் இந்த பக்கமும் இருக்கு. அப்ப டிஸ்பாரிட்டிங்கிறது இவ்வளவு இருக்கு. பகவத் சிருஷ்டியில பார்த்தேன்னா, பெருமாளுடைய சிருஷ்டியில இவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது அர்ஜுனன் கிருஷ்ணர் கிட்ட ஒரு கேள்வி கேட்டான். நன்னா கவனிங்கோ, 9வது ராஜவித்யா ராஜகுஹ்யம்னு பேர். அவன் கேட்கறான், நீ எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணேன்னு சொன்னியே கிருஷ்ணா, அப்ப இந்த தாரதமியத்தையும் சிருஷ்டி பண்ணது நீதானா, டிஸ்பாரிட்டியும் நீதான் பண்ணிருக்கியா? அப்படி கிருஷ்ணர் புரிஞ்சுட்டார் இவன் எந்த பக்கம் வரான்னு. ஏன்னா அப்படி சொல்லிவிட்டா அடுத்தது நம்ம என்ன கேட்கலாம், ஆமா கிருஷ்ணன் நான் தான் பண்ணேன், குள்ளமா படைச்சேன் உயரமா படைச்சேன்னா ஒரு ப்ராப்ளம் உண்டு. பரமாத்மாவுக்கு பிரம்மசூத்திரம் சொல்றது வைஷமியம் இருக்கக்கூடாது, பார்ஷியாலிட்டி இருக்கவே கூடாது. இல்லையா? பகவானும் வந்து ஐ லைக் ஹிம் அ லாட், யா ஐ டோன்ட் லைக் ஹிம், ஐ டோன்ட் லைக்னு ஒரு வார்த்தை சொல்லி விட்டார்னு வச்சுங்க, அப்ப அவர் பரமாத்மா கிடையாது. சமோகம் சர்வபூதேஷுன்னு சொல்ல வேண்டியவன் எம்பெருமான் பரமாத்மா. He should be treating everyone equally without any disparity. அதுதான் பரமாத்மா லட்சணம். எப்போ இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் சொல்லிடுறாரோ பரமாத்மா இல்லையே. ஆனா பகவான் என்ன சொன்னார், சிருஷ்டித்தது நான். அப்ப அர்ஜுனன் சொன்னா, சிருஷ்டித்தது நீ என்றால் இந்த குள்ளம் உயரம் குண்டு மெல்லிசு கருப்பு வெள்ளை எல்லாம் நீதானே சிருஷ்டி பண்ண. அப்பதான் பகவான் ஒரு கேவியட் போட்டார். அவர் என்ன சொல்லிவிட்டார், சிருஷ்டித்தது நான் ஆதி காலத்துல, ஆனால்
இந்த தாரதமியங்கள் எல்லாமே அந்தந்த ஜீவாத்மாவின் பூர்வ ஜன்ம கர்மாவினால் தான் வருதுன்னு ஒரு கேவியேட்டை போட்டு தன்னை எஸ்கேப் ஆகிட்டார். ரொம்ப அழகா. இப்போ ஏன் நீங்க பெயில் கொடுத்தேள்? நீங்க 1000 பேஜுக்கு ரிப்போர்ட் கொடுத்தேள், யாரால படிக்க முடியும்? அதனால பெயில் கொடுத்துட்டேன். நீங்க 1000 பேஜ் கொடுத்தா நாங்க எங்க டைம் இருக்கு சொல்லுங்க? கண்ணு இருப்பது 2 கண். கண்ணாயிரமாக சஹஸ்ரசீர்ஷா புருஷா சஹஸ்ராட்சனா இருந்தா படிச்சிருக்க முடியும். 2 கண்ணை வச்சுன்னு நீங்க 1000 பேஜ் குடிச்சுட்டு இன்னைக்கு படிச்சுட்டு நாளைக்கு பெயில் கொடுக்க சொல்றேளே, கொடுக்க கூடாதுன்னு சொல்றேளே, இது சரியா? அதனால பெயில் கொடுத்துட்டோம். வந்தவர் ஒன்றும் தண்ணி எல்லாம் யாருக்கும் கொடுத்துட போறது இல்லை. அவர் சொல்றேன் எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, அப்போ ஒரு கேவியேட்னு இருக்கு இல்லையா? அப்ப பெருமாள் சொன்னார் வைஷமியம் என்கிட்ட கிடையாது. வைஷமியம்னா பார்ஷியாலிட்டி. நைர்கிருண்யம். இப்போ நம்மளே ஒரு கஷ்டம் இருக்குன்னு வச்சுக்கோ, உடனே இந்த படங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம், எல்லாரும் பெருமாள் போட்டோ இருக்க போய் அழ ஆரம்பிச்சுடுவா. நீங்க இந்த திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நான் உனக்கு எவ்வளவு அர்ச்சனை பண்ணியிருக்கேன், அங்க பெருமாள் ஓன்னு சிரிச்சுட்டே இருப்பார். அவர் ஒன்றும் அசடவே மாட்டார். உனக்காக நான் அர்ச்சனை பண்ணேனே, இப்படி எல்லாம் நீ செய்யலாமா அப்படிங்கும் போது ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ரெஹமானோ யாரோ ஒன்று கொடுத்துருவா, டைன் அப்படின்னு வரும், அதுலேருந்து ஒரு ஒளி வரும், அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஏன் போய் கேட்குறா? அப்போ பெருமாளை பார்த்து நம்ம கேட்குறோம், உனக்கு என் மேல கருணையே இல்லையா? Are you so merciless? இந்த ஷேக்ஸ்பியருங்கிறவர் மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ்னு எழுதினார். அதில் ஷைலாக்னு ஒரு கேரக்டர், ஐ வாண்ட் அ பவுண்ட் ஆஃப் ஃப்ளெஷ் க்ளோசஸ்ட் டு த ஹார்ட் வித்வுட் அ ட்ராப் ஆஃப் பிளட். அந்த மாதிரி இந்த மாதிரி நீ நைர்கிருண்யத்தோடு இருக்கக்கூடியவனா என்று கேட்டால், அப்பதான் வேதவியாசர் பாதராயணர் பிரம்மசூத்திரத்தில் எடுத்தார், வைஷமிய நைர்கிருண்யேன ந சாபேக்ஷத்வாத். பரமாத்மாவுக்கு வைஷமியம் பார்ஷியாலிட்டிங்கிற தோஷமும் நைர்கிருண்யம் கருணை அற்றத்தன்மை என்கின்ற தோஷமும் தீண்டாது. ஏனெனில் நாம் படும் அவஸ்தை எல்லாம் நம் பூர்வ ஜன்ம கர்மாவினால். அடுத்தா இப்ப அதுக்கும் நிருசிம்ஹாவதாரத்துக்கும் என்ன சம்பந்தம்? அதுதான் சம்பந்தம். எப்படின்னு பார்ப்போம். ஹிரண்யகசிபு என்பான் பிறந்தது திதி கஷ்யபாளுக்கு. எப்பவுமே இந்த திதி சப்தம் தர்ம சப்தம் எல்லாம் ரொம்ப ஜாகிரதையா சொல்லணும். ஏன்னா திதிக்கு முன்னாடி அகாரம் போட்டுட்டேன்னா இன்னொரு பெண், அவள் அதிதி, தேவாளுடைய திருத்தாயார். தர்மத்துக்கு முன்னாடி அகாரம் போட்டுட்டேன்னா அதர்மம் இல்லையா? இப்போ ஒரு டைட்டில் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க, தர்மத்தை பிரச்சாரம் பண்றார் அப்படின்னா இன்னொன்னு இருக்கு, அதர்மத்தை பிரச்சாரம் பண்றவா கூட இருக்கா போல இருக்கு. இப்ப தர்மத்தை எப்படி பிரச்சாரம் பண்றாளோ அதர்மத்தை கூட பிரச்சாரம் பண்றவா இருக்கா போல இருக்கு. அப்படின்னா எவ்வளவு நம்ம ஜாகிரதையா இருக்கணும் பாருங்க. ஒண்ணுமே இல்ல, நன்றியோடு கூடியவன் கிருத்தக்ஞன், நன்றி அற்றவன் கெட்டவன் கிருத்தக்ணன். கிருத்தக்ஞ கிருத்தக்ண, தர்ம அதர்ம, திதி அதிதி. அப்ப திதிவிக்கும் திதி தேவி என்பவளுக்கும் கஷ்யப மகாமுனிவர், அவர் அருண பிரஷ்னத்திலே வரும், பஷ்யகா கஷ்யபோ பவதி, எல்லாம் என்ன நடக்க போறதுன்னு தெரிஞ்சின்ற ஒரு மகான். அப்பேற்பட்டவாளுக்கு பிறந்தது 2 குழந்தை. அல்ல ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு. இந்த ஹிரண்யகசிபு என்பான் அது சின்ன வயசுலேயே பாடாப்படுத்தும். ஆனா அதுக்கு பேர் எப்படி கிடைச்சதுன்னு நரசிம்ம புராணத்துல எடுக்கிறா. பொதுவா யாகம் பண்ணும்போது ஸ்டூல்ஸ் போடுவா, ஒரு ஸ்டூல் ஒருத்தர் உட்காரத்துக்கு. அதுல 5வது பீட்டம், அதற்கு ஹிரண்யகசிபுன்னு பேர். அந்த பீட்டத்துக்கே ஹிரண்யகசிபுன்னு பேர். ஏனெனில் அது கோல்டுல ஸ்வர்ணத்துல நெஞ்சிருப்பா. ஸ்வர்ணத்தில் இருப்பதால், ஹிரண்யத்தில் நெய்ந்திருப்பதால் அதற்கு ஹிரண்யகசிபு அப்படின்னு பேர் வந்துடுத்து. இந்த குழந்தை திதிக்கும் கஷ்யபாளுக்கும் பிறந்த குழந்தை. அது தவழ்ந்துட்டே போய் அந்த ஸ்டூல் மேல போய் உட்காந்து கொடுத்தான். அந்த ஸ்டூல்ல உட்காந்துன உடனே அப்பா அம்மா ஹிரண்யகசிபு, அதாவது என்ன ஸ்டூல் மேல உட்காந்துட்டபடியால் ஸ்டூல் பேரு குழந்தைக்கு வந்துடுத்து. நான் சொல்றது புரியுறதா? இப்போ ஒருத்தர் ரோட்ல வித்துன்னு போறார், கத்திரிக்கான்னு வித்துன்னு போறார், நீங்க என்னன்னு கூப்பிடுவேள்? கத்திரிக்காய் தான் கூப்பிடுவேள் இல்லையா? அவர் தலையில எதை வச்சுன்னு போறாரோ கத்திரிக்கான்னு தான் கூப்பிடுவேள். அவர் கத்திரிக்காய் வச்சுன்னு போகாத சமயத்துல வெறும் கத்திரிக்கான்னு கூட்டா தான் கோச்சுப்பார். கத்திரிக்காய் இருக்கிற சமயத்துல கூட்டும் போனா கோச்சுக்க மாட்டார். அப்ப அந்த ஸ்டூல்ல உட்கார்ந்துட்டு அந்த குழந்தை, அதனால அந்த குழந்தைக்கு ஹிரண்யகசிபு என்று பெயர் ஏற்பட்டது. யோசிச்சு பாருங்க, ஹிரண்யகசிபு மாதிரி ஒரு குழந்தைக்கு எவ்வளவு ஒரு பயஸ் அட்மாஸ்பியர் வீட்டுல கிடைச்சிருக்கும். அப்பா கஷ்யப மகாமுனி, யோசிச்சு பாருங்க. அப்பா சாதாரணப்பட்டவர்ல, பெரும் மகர்ஷி, நிறைய பேருடைய அபிவாதையில காஷ்யபர் வந்துருவர். அப்படின்னா நமக்கும் ஒரு விதத்துல ஹிரண்யகசிபு சம்பந்தம் இருக்கு பாருங்க.
இல்லையா? காஷ்யப்பன் வந்துடுத்துனாலே அவரும் தானே காஷ்யப்பன், கஷ்யப புத்திரன் இல்லையா? அப்படின்னா கஷ்யப்பருங்கிற ஒரு நல்ல அப்பா வளர்த்தெடுத்தும் எப்படி இருக்கான் பாருங்க பிள்ளை. அப்போ பேரண்ட்ஸ் nurturing alone will not determine the nature of the child. அது ஞாபகம் வச்சுங்க. அப்பா அம்மா உழைக்கணும், தாத்தா பாட்டியுடைய அனுகிரகம் இருக்கணும், ஆனா அது மட்டுமே சான்றாகாதுங்கிற அது ஒரு எக்ஸாம்பிள். அப்ப கஷ்யப்பர் தான் வளர்த்தார். கஷ்யப்பர் அப்பா என்ன கெட்டு போவோம் நன்னா இருக்காதேன்னா சொல்லி கொடுத்துருப்பார், நன்னா சொல்லி கொடுப்பார். வேதம் கற்றவனாக இருந்திருப்பான். ஹிரண்யகசிபு நிச்சயமா படிச்சவனா இருந்திருப்பான். ஏன்னா நிறைய விஷயம் சொல்றான். ஹிரண்யகசிபு கீதான்னு ஒண்ணு இருக்கு, அது தெரியுமோ? என்ன பகவத்கீதான்னு கேள்விப்பட்டிருக்கோம். இதென்ன புதுசா ஹிரண்யகசிபு கீதா அப்படின்னா? அது பாகவதத்துல சப்தம ஸ்கந்தத்துல ஹிரண்யகசிபு சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள், ஆத்மா நித்தியம் சரீரம் அநித்தியம், ஆத்மா சரீரம் விட்டு சரீரம் தாவுங்கிற ஒரு 4 ஸ்லோகங்கள் உபதேசம் பண்றான் தன்னுடைய மதனியான ரிஷாபானுக்கு. ரொம்ப படிச்சவன். ஏன் சார் படிச்சவன் இப்படி பண்றான்? அதுதான் தகராறு. படிச்சவா கற்றதனால் ஆய பயன் என் கொல். வள்ளுவர் கேட்டாரே, படிச்சதனால என்ன பிரயோஜனம் கேட்கிறாரு இல்லையா? அதனால இந்த ஹிரண்யகசிபு இப்படி இருந்தான். ஏன் இப்படி ஆனா அப்படின்னா நம்ம இதுக்கெல்லாம் நிறைய சொல்றோம். he was depressed sir, he was an anxiety. என்ன ஆங்ஸைட்டி? என்னன்னா அவன் பிரதர் போயிட்டான். சார் பிரதர் போனா ஆங்ஸைட்டி வருமான்னு கேட்டா, நல்ல பிரதர் போனா ஆங்ஸைட்டி வரணும். இது அசடு. அவ்வளவு எஃப்ஐஆர் இது மேல, இந்த ஹிரண்யாக்ஷன் மேல. அது போயிடுத்துன்னா ஒன்னும் கம்மன் இருந்திருக்கணும். இவன் ஒரே ஆங்ஸைட்டியில போய் என்ன பண்ணிவிட்டான்? இவன் வரங்கள் வாங்க வேண்டும் என்று நினைத்தான். இப்ப நீங்க யோசிங்க, இப்ப நீங்க ஒரு பாயிண்ட் யோசிங்க. கஷ்யப்பர் வளர்த்திருக்கார். திதி தேவியும் ரொம்ப கெட்டவெல்லாம் இல்லை, ஒரு மாதிரி நல்லவதான். திதி நல்லவள், அப்பா நல்லவர். யாகம் பண்ணிட்டு இருக்கும்போது குழந்தை தவழ்ந்து போய் உட்கார்ந்துடுது. ஹிரண்யகசிபுன்னு பேர் வேற வாங்கிடுது. வேதங்கள்லாம் படிச்சிருக்கு, ஷரீராத்ம பேதங்கள்லாம் சொல்றது. ஏன் இப்படி மாறிடுத்தோ? கிருஷ்ணர் சொன்ன வார்த்தை பூர்வ ஜன்மா. நம்ம சரித்திரம் ஸ்ரீமத் பாகவதத்துல கேள்விப்படுவோம். என்னன்னா ஜெய விஜயாள்னு துவாரபாலகாள். அப்ப அந்த ஜெய விஜயாள் வாசல்ல காவலுக்கு இருக்கா காரிய வைகுண்டத்துல. அந்த காரிய வைகுண்ட பிரவேசம்ங்கிறது சனத்குமாராளுக்கு உண்டு. சனத்குமாராளுக்குலாம் எப்பவுமே இப்போ சிங்கப்பூர் பாஸ்போர்ட், அப்புறம் இந்த அயர்லாந்து, ஏதோ 4-5 கண்ட்ரிக்கு இதெல்லாம் வச்சுட்டேன்னா எந்த நாடுக்கு வேணாலும் நீங்க விசா வாங்காம பிரவேசம் பண்ணி விடலாம். அதெல்லாம் உண்டு. அது மாதிரி இவ அந்த மாதிரி ஏதோ ஒரு சலுகை வச்சுருக்கா. இவ காரிய வைகுண்டத்துக்கு எப்போ சாப்பாலாம் போட்டு கொடுத்துருக்கா. இவ நேர போலாம் நேர வரலாம். அந்த RFID அப்படியே ஸ்கேன் பண்ணும். இப்படி ஸ்கேன் பண்ணி உள்ள வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ் திறவாய்னா கதவு திறக்கும். இவா பாட்டுக்கு போகலாம் வரலாம். அப்ப ஜெய விஜயாளுக்கு அன்னைக்கு தான் ஆஃபர் லெட்டர் வந்திருக்கு. அவள் நியூ டு த ஜாப், அதனால இன்னும் அவளுக்கு ட்ரைனிங்கே ஆகலை. இன்னும் அவள் வந்து இந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், கான்டாக்ட், சைன் போட்டு ஐ அக்ரி டு த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஒன்றுமே போடல. அவளுக்கு தெரியல. அவளுக்கு இவர்களுக்கு பர்மிஷன் இருக்குன்னு தெரியாது. உடனே சனத்குமாராள் வந்தா எனக்கு வழி கொடுன்னா. இல்லை சுவாமி பாஸ்போர்ட்டை காமிங்கன்னா. இவ ஆற்றுல வச்சுட்டு வந்திருக்கா. இந்த டிராஃபிக்ல எல்லாம் நிறுத்துவா பாருங்க. எங்க காடுன்னு கேட்டால் எல்லாம் வீட்டில் இருக்கு, வைகுண்டத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லிட வேண்டியதுதான். அதனால இவெல்லாம் சொல்லிட்டா எங்கேயோ வச்சிருக்கோம் சார், அதெல்லாம் கொண்டே வரல அப்படின்னு விட்டா. உடனே ஜெய விஜயாள் வித்தவுட் தட் டாக்குமெண்ட்ஸ் ஹம் நஹி छोड़ेंगे அப்படின்னா, ஹம் குச் தேங்கேனா நஹி. அந்த மாதிரிலாம் வைகுண்டம் இருக்கு பாருங்க. உடுத்தா ஒன்றும் வாங்கிக்கவே மாட்டா. அதனால அதெல்லாம் முடியவே முடியாது. நீ என்ன 17 வயசா, கார் யார் மேலேயே ஓட்டிட்ட போறியா, ஜாகிரதையா ஓட்டு, இதெல்லாம் சொல்லி எல்லாம் கிடையாது, பிரவேசம் கிடையாதுன்னுட்டா. உடனே சனத்குமாராளுக்கு கோபம் வர சபித்தார்கள். அப்பதான் சாபம் கொடுத்தா, நீங்கள் வந்து பூமியில் மனிதர்களாக பிறப்பீர்கள் அப்படின்னு இவாள் சொன்ன உடனே இவாளுக்கு என்னன்னா இன்னைக்குதான் போஸ்டிங்கே கிடைச்சிருக்கு வைகுண்டத்துல. திருப்பி அதுக்குள்ள டிரான்ஸ்பர் ஆயிடுத்தேன்னு ஒரே வருத்தம். அப்போ பெருமாள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே பெருமாள் வந்திருக்கலாம் இல்லையா? இதுக்கெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்திருக்கலாம். அவர் மெதுவை இப்பதான் முடிச்சுட்டு பாகவதத்துல நாராயணியத்துல பட்டத்திரியில் வர்ணிப்பார். எல்லாம் முடிஞ்ச கதையெல்லாம் ஒரே சாபம், டமால் டுமீல்னு சாபம். அதெல்லாம் ஆனவுடனே பெருமாள் ஒரு கையை கருடன் மேல, ஸ்லோகமே இருக்கு, கருடன் மேல ஒரு கையை போட்டுண்டாராம், லக்ஷ்மி மேல ஒரு கையாம், அதுல தாமரை அப்படியே சுத்தின்னு இருக்காராம். அப்படி மெதுவா வந்தாராம். என்னவோ யாராத்துலயும் ஏதோ நடந்திருக்கா மாதிரி. அதுக்குள்ள ஜெய விஜயாளுக்கெல்லாம் கண்ணெல்லாம் ஒரே துக்கமாயி, ஐயோ நம்ம பூமியில பிறக்க போறோமேனு சனத்குமாராள் அப்படியே எள்ளும் கொள்ளும் வெடிச்சுட்டு இருக்காவா திருமுகத்துல. பெருமாளுக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிடுது. அப்ப அவர் சொன்னார், என்ன நீங்க வந்து பூமியில பிறக்க போறேலாம் கேட்டவுடனே ஜெய விஜயாள் ஓன்னு கதறிவிட்டா. என்ன சுவாமி இந்த மாதிரி பூமியில பிறக்க போறா, இன்னும் எவ்வளவு ஜன்மங்கள் நாங்க எடுக்கணுமோ, வைகுண்டாதிபதியாக இருக்கக்கூடிய உன்னை விட்டு போகக்கூடிய பாக்கியம், இருக்கக்கூடிய பாக்கியம் இல்லாமல் போக வேண்டிய தௌர்பாகியம் ஏற்பட்டு விட்டதேன்னு சொன்ன உடனே பெருமாள் அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கார். அவர்லாம் வந்து எப்பவுமே ஆப்ஷன், இப்ப நிறைய ஜன்மங்கள் எடுக்கிறதுக்கு பதிலாக
கம்மி ஜென்மங்கள் எடுத்து நீ வரத்துக்கு ஒரு வழி சொல்லி விடுறேன் அப்படின்னார். அது என்னென்ன, நிறைய ஜென்மங்கள் எடுத்து நீங்க பக்தாளா இருந்து நாம பிரவச்சனம் பண்ணிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நாம சங்கீர்த்தனம் பண்ணலாம், பிரவச்சனம் பண்ணலாம். இதெல்லாம் இல்லாட்டா இன்னொன்னு, என்னுடைய இல்லாத தோஷங்களை இருக்குன்னு சொல்லிக்கொண்டே சம்ரம்ப யோகத்தால் வெறுத்து கொண்டே இறைவன் இல்லை இறைவன் இல்லைன்னு சொல்லிண்டே நீ என்னை அடைந்து விடலாம். அதுல நம்பர் ஆஃப் ஜன்மாஸ் கம்மி, அதுல ஃபிக்ஸ்ட் 3 ஜன்மாக்கள் தான், முடிச்சுட்டு நீங்க வந்துருவேள். இது நல்ல ஜன்மாவா எடுத்தா எவ்வளவு ஜன்மாக்கள் வேணாலும் போலான்னுட்டா. உடனே அவளுக்கு ஒரே டைலமா, நல்ல ஜன்மாவை நிறைய எடுக்கிறதா அப்படின்னா ரொம்ப ஜன்மாக்கள் கழிச்சுதான் வைகுண்டத்துக்கு வரணும். இல்லாட்டா கொஞ்சம் வெறுத்துண்டே வரலாமான்னு கேட்டோம்னா அவ கேட்டா, சுவாமி பகவான் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லக்கூடிய சம்ரம்ப யோகம் எங்கே எடுக்க? தமிழ்நாட்டில் போய் பிறந்துருங்கோ ஆயிடுத்து. அப்படிலாம் சொல்லிட்டேன்னா நீங்க மறுபடியும் ஜெயிச்சுட்டு வேற இருப்பேள். அதனால ஆனா உங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தர் ஆஸ்திகாலா இருப்பா. அதனால முழு ஆஸ்திக்கியம் வராது, யாராவது ஒருத்தர் 2 பேர் ஆஸ்திக்கியத்தோட இருப்பா. அதனால அவ கோவிலா போவா. நீங்க ஒரு மாதிரி மறுபடியும் வந்து விடலாம்னு சொன்னோன்னு இவ 2வது ஆப்ஷன் எடுத்துட்டா. சரி நான் அப்படியே வந்துடுறேன்னு. அப்ப பாருங்க, பெருமாள் கனெக்ட் பண்ணுங்க. பகவத்கீதையில பெருமாள் சொன்னார், சிருஷ்டித்தது நான், தாரதமியம் இருப்பது உண்மை. ஆனா அந்த தாரதமியம் டிஸ்பாரிட்டி இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் மீ, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் பூர்வ ஜென்ம கர்மா. அப்படின்னா ஹிரண்யகசிபு சரித்திரத்திலேருந்து என்ன தெரியுது? அவன் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் பெருமாள் அல்ல, அவனுடைய பூர்வ ஜென்மத்தில் அவன் ஜெய விஜயாளா இருக்கும்போது பண்ண அபச்சாரம். அது புரிஞ்சுட்டா? இப்ப இது கனெக்ட் ஆயிடுது. சரி, இப்ப அடுத்த லெவலுக்கு வருவோம். பரீட்சித் கேட்கிறான், சமஃப் பிரிய சுஹ்ருத் பிரம்மன் பூதானாம் பகவான் ஸ்வயம் இந்திரஸ்யார்த்தே கதம் தைத்யான் அவதீர் விஷமோ யதா. பரீட்சித் கேட்கிறான் சுகபிரம்மம் கிட்ட, என்னுடைய மூதாதையர்களுக்கு பெருமாள் இப்படிதானே சொல்லியிருக்கார். மூதாதையர்கள்னா யாருன்னா பரீட்சித்திற்கு இல்லையார், பரீட்சித்துடைய திருத்தந்தையார் அபிமன்யு, அபிமன்யுடைய திருத்தந்தையார் அர்ஜுனன். அர்ஜுனனுக்கு ரொம்ப சகாவாய் கூட தோழனாய் இருந்தவர் எம்பெருமான் சாக்ஷாத் கண்ணன். அப்படின்னா மூதாதையர்கள்ல இருந்த அர்ஜுனனுக்கு பெருமாள் சொல்லியிருக்கார், சமஃப் பிரிய சுஹிருத் பிரம்மன் சமோகம் சர்வபூதேஷு, எல்லோருக்கும் நான் பொது. அப்பா அவன் கேட்கிறான், எல்லோருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய பெருமாள் பிரஹ்லாதனை பார்த்து அப்படி அனுகிரகம் பண்றார். அப்படியே தேசிகன் எடுக்கிறார், நரசிம்மர் பிரஹ்லாதனை பார்த்தா கண்லேந்து பால் சொரியர்தான், அவ்வளவு வாத்சல்யமா பெருமாளுக்கு பிரஹ்லாதனை பார்த்தா. பிரஹ்லாதனை கண்டால் ஒரு அவா, பிரஹ்லாதன் மீது தயை, பிரஹ்லாதன் மீது அனுகம்பா, பிரஹ்லாதன் மீது வாத்சல்யம். that benign grace and benevolence is smeared on this boy called Prahlada on one side. ஒரு பக்கம் பிரஹ்லாதன் மீது அப்பேற்பட்ட அனுகிரகம், இன்னொரு பக்கம் சுகபிரம்மே ஹிரண்யனை போட்டு கிழிக்கிறாரே, அப்போ நைர்கிரண்யம் இருக்குன்னு தோணலையா? isn't he merciless towards the other child? இல்லையா? என்ன பண்ணிருக்கணும்? हिरण्यकशिपु आओ इधर, ऐसा मत करना, ठीक है, सॉरी बोल. प्रहलाद से सॉरी बोल. प्रहलाद, both of you become friends. இந்த சின்ன பசங்களுக்கு சமாதானப்படுத்துற மாதிரி பெருமாள் அமைச்சிருக்கணும். அதானே? ஒருத்தனை போட்டு கிழிச்சுட்டு இன்னொருத்தனை பார்த்து அருள் சுரந்து அப்புறம் நான் வைஷமியம் நைர்கிரண்யேன சாபேக்ஷத்வாத்துன்னு எப்படி சொல்ல முடியும்னு கேட்டால், இங்கதான் ரொம்ப நான் கேட்கிற கேள்வி புரிஞ்சு கொடுத்தோம். அது புரிஞ்சு கொடுத்தோம். இப்போ என்னன்னா, பெரியோர்கள் இதை எப்படி சொல்றா, நம்ம கண்களுக்கு பெருமாள் கிழிக்கிறதோ கோபிக்கிறதோ சீரியஸா பண்ற மாதிரி இருக்கு இல்லையா? பார்த்தாலே அப்பா நரசிம்மர்னு நினைச்சாலே கொஞ்சம் கதி கலங்கும். ராமன்னா எத்தனை வேணாலும் திட்டலாம், கிருஷ்ணன் என்ன வேணாலும் பண்ணா அவர் ஒன்றும் கேட்கவும் மாட்டார். நரசிம்மர்னா கொஞ்சம் எல்லாரும் பயப்படுவா. ஓஹோ, நரசிம்மர் கொஞ்சம் வருவர் கிழிச்சுடுவார் சுவாமி, இவர் கொஞ்சம் பொறுத்துட்டே இருக்க மாட்டார், வாய்தாவே வாங்க மாட்டார், ஏதோ ஒரு தகராறு நடந்துரும் அப்படின்னு ஒரு பயம். அப்போ நரசிம்மர்னு சொன்னா ஒரு பயம் வருது. அந்த நரசிம்மர் கிழிச்சிருக்கார் போட்டு அப்படின்னா நைர்கிரண்யம் இருக்கேன்னு தோணித்துனா, இதை நம்ம உலகியல் ரீதியில பாருங்க. ஒரு திருத்தந்தையார் தாயாருக்கு 2 குழந்தைகள். முதல் குழந்தை நன்னா க்ஷேமமா இருக்கு, ஆச்சாரிய அனுகிரகம் நன்னா இருக்கு. 2வது குழந்தைக்கு right since birth there is some problem with the production of insulin. நம்ம வயத்துக்கு அதெல்லாம் ஒன்று இப்போ லிவர் பைல்னு ஒன்று ஆகுதி பண்ணோம்,
அப்புறம் இந்த பேங்க்ரியாஸில் வந்து இந்த ஐலெட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான் ஒன்று இருக்குது. அதில் இருந்தால் இன்சுலின் ஒரு பெரிய பகவத் ஆச்சாரிய கட்டாட்சத்தில் ஒரு ஜூஸ் வரும். அது ஒரு ஆகூதி கொடுக்கும். 4-5 பேர் இந்த ஹோமம் பண்ணிட்டு இருப்பா. உள்ள நம்ம இங்கேருந்து ஒரு ஆகூதி கொடுத்துட்டோம், அது போயிட்டே இருக்குது. அது கலந்து அறுசுவையும் போயிட்டே இருக்குது. சொஜ்ஜி போகிறது, பஜ்ஜி போகிறது, அதை போகிறது, பிரண்ட தொகையல் போகிறது. ஏறக்குறைய பிரண்ட தொகையல் பண்ணி நமக்கே யாராவது பிரண்ட தொகையல் பண்ணுற மாதிரி வச்சுருவோம். ஏன்னா தேவசத்துக்கு தான் பண்ணுவா. சாப்பிட்டுட்டே இருந்தால் நமக்கே பண்ண வேண்டியது தான். அதனால் அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் பையில் அந்த இன்சுலின் சொல்கிறது, இவன் சாப்பிட்றதுக்கு எவ்வளவுதான் நானும் இன்சுலின் கொடுத்துட்டே இருக்குது, அதுவும் பாவம் கஷ்டப்பட்டு இருக்கு. அதெல்லாம் ஆனவுடனே அது வயத்தில் போய் அதில் நிறைய ஆசிட் எல்லாம் இருக்கும். வயத்தில் ஆயிரக்கணக்கான ஆசிட். வங்க கடல் கடைந்த மாதவரை சப்தமே நமக்கு எப்போ கேட்கும் பாருங்க. ரொம்ப சாப்பிட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, கடப்படான்னு ஒரு சத்தம் கேட்கும். அது உள்ள அரைஞ்சிட்டு இருக்கு. அல்ட்ரா கிரைண்டர் உள்ள போயிட்டே இருக்கு. அதுவும் ஏகாதசி ஆயிடுச்சுனாலும் அதுக்கு அஸ்தமனமே கிடையாது, அது இட்லி வந்துடுதே. இப்படி அரைஞ்சுட்டே இருக்கு. அதுல பாருங்க, ஒவ்வொன்றும் பகவான் நமக்கு எப்படி சிருஷ்டி பண்ணியிருக்கார். இந்த லிக்விட் ஜாஸ்தி ஆச்சுன்னா அது காம்பன்சேட் பண்றதுக்கு இது இல்லையா. அதனால தானே ஆசிட் ரீஃப்ளக்ஸ் அது இதெல்லாம் சொல்றோம். அப்போ ஒரு பிறந்த குழந்தைக்கு இன்சுலின் ப்ரொடக்ஷன் அவ்வளவா இல்லை. அந்த அப்பா அம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியம், ஷாக். ஏன்னா முதல் குழந்தை க்ஷேமமா இருக்கு, அப்பா அம்மா ஹெல்தி. எதுக்குதான் இந்த கையில ஒரு வாட்ச் போட்டு ஃபிட் பிட் 10,000 நடக்கணும், ஏறணும், ஓடணும், தாவணும், ப்ரௌன் ரைஸ் தான் சாப்பிடணும், கீன்வா தான் சாப்பிடணும், நோ ஆயில், நோ டால்டா, நோ ஆல் கோல்ட் ப்ரெஸ்ட் ஆயில், இப்படி இருக்கா. அந்த குழந்தைக்கு இன்சுலின் ப்ராப்ளம். அதுக்கு முதல் நாள்லேருந்து டாக்டர் கிட்ட போறா. அதுக்கு டாக்டர் சொல்லி வச்சிருக்காரு, இதை பாரு, இந்த குழந்தைக்கு ரொம்ப ஸ்வீட் எல்லாம் கண்ணில் காமிச்சுடாது, இந்த குழந்தை தவிக்கும்னு சொல்லியிருக்கா. இப்போ இந்த முதல் குழந்தைக்கு அவ்வளவு ஞானம் இல்லை. அப்போ அந்த முதல் குழந்தை என்ன பண்றது, அது மைசூர் பாகு சாப்பிடும்போது அந்த 2வது குழந்தை கொடுக்குது. அதுக்கும் பாவம் சாப்பிடணும்னு ஆசை. இதை பார்க்கக்கூடிய அம்மா ஓடி வந்து என்ன பண்ணுவோம், வேண்டாண்டா நீ கொடுக்காது, அவன் கொடுக்காது. அப்ப 2வது குழந்தை தப்பா எடுத்துக்கும், ஏன் அண்ணா மட்டும் சாப்பிடலாமா, நான் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு அது நினைக்கும். ஆனா அம்மாவுக்கு தெரியும் வாட் இஸ் த ப்ராப்ளம். 2வது நாள் அந்த முதல் குழந்தை அந்த இனிப்பை கொடுக்கும்போது அம்மா என்ன பண்ணுவோம், நான் நேத்தே தான் முட்டை சொன்னேன் வாங்க அப்படின்னு 2 அடி போடுவோம். நான் 3rd person வெளியிலேன்னு பார்க்க, நீ எல்லாம் ஒரு தாயா? ஒரு குழந்தை இனிப்பு கேட்கும் போது தடுக்கக்கூடியவள் நீ எல்லாம் ஒரு தாயா? அதுக்குன்னு ஒரு குரலை வேற மாத்திக்கணும் இல்லையா. சாதாரணமா நான் பேசுற தமிழ்ல பேசினா நீங்க எல்லாம் உபன்யாசத்துக்கு தான் கூப்பிடுவேன். மேடை பேச்சுல பேசணும்னா அதுக்குன்னு ஒரு தமிழ் மாற வேண்டும். கையை இப்படி நீட்டணும், காலை இப்படி நீட்டணும், கர்ச்சீஃபை வச்சு தொடச்சுட்டே இருக்கணும். எல்லாம் என் பின்னாடி 4 பேர் நிக்கணும். நான் பேசுறதுக்கு நீங்க தட்டுறீங்களோ இல்லையா, அவ தட்டணும் கை. எல்லாம் உண்டு. என் பின்னாடி எத்தனை பேர் இருக்கா பாருங்க, என் பின்னாடி யார் இருக்கா, பெருமாள் தான் இருக்க, அவ்வளவுதான். அதனால எல்லாம் சொல்ல வேண்டும். எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, as a 3rd person with very amateur comments that lack any kind of acumen or maturity, I go and admonish the mother. அம்மாவை போய் வைக்கிறேன். ஒரு குழந்தை கேட்கும் போது உனக்கு அந்த மைசூர் பாக கொடுக்க தெரியலையே, அம்மா கொஞ்சம் தைரியசாலியா இருந்தா எனக்கு ஒரு அடி போடுவோம். நீ என்ன உனக்கு தெரியும், என்ன இங்க நடந்துட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா, என்னவோ யூ ஆர் கெட்டிங் ஜட்ஜ்மெண்டல் அபவுட் திஸ். அதேதான் ஹிரண்யகசிபு சம்பவம். பெற்ற தந்தை கஷ்யபர் சாஸ்திர வல்லுனர். அவர்கிட்டேந்து ஞானத்தை பருகிய ஹிரண்யகசிபுவுக்கு தெரியாதா பெருமாளுடைய பக்தனை வந்து துன்புறுத்த கூடாதுன்னு? அவன் ஒண்ணுமே தெரியாதவனா? இஸ் ஹி இக்னரண்ட்? படிச்ச அப்பா கிட்ட வேதம் படிச்சிருக்கான், சரீரம் வேற ஆத்மா வேறன்னு சொல்ல தெரியுது. ஆனா ஒரு குழந்தை நாராயண நாமம் சொன்னா நாடும் நகரமும் நன்கரிய நமோ நாராயணாய வென்று பெரியாழ்வார். அந்த குழந்தை வாய் திறந்து சொல்லும் போது நம்மளான வாட்ஸ்அப்ல வீடியோ எடுத்து லுக் அட் மை சன்னு பிரகலாதன் அப்படி கொண்டாடி இருப்போம், சூப்பர் சிங்கர்ல எல்லாம் அமைச்சிருப்போம் இல்லையா. இந்த அப்பா போட்டு அதுக்கு யானை வச்சு மிதி, ஏதோ ஒரு விஷத்தை கொடுத்துரு, இப்படி எல்லாம் உழைக்கிறார். அப்போ பெருமாள் என்ன பண்ணார், அந்த அம்மா முதல் குழந்தைக்கு வார்னிங் கொடுத்தும் அது நடத்தாத போது ஒரு அடி போடுற மாதிரி ஹிரண்யகசிபுவை கிழிச்சார். அவர் வதம் பண்ணல. அப்ப நம்ம என்ன பண்ணிடுறோம், ஜட்ஜ்மெண்டல் ஆயிடுறோம். I don't think Paramatma should be acting like this. In my humble opinion, என்ன பண்ணணும், நம்மளை கேட்கணுமா பெருமாள், என்னப்பா நான் இப்ப என்ன பண்ணட்டும் ஹிரண்ய? அப்ப நைர்கிருண்யம் பெருமாளுக்கு இல்லை. வைஷம்ய நைர்கிருண்யேன ந சாபேக்ஷத்வாத். அதை காண்பிக்க கூடிய அவதாரம் இது எங்க ரொம்ப பிரசித்தமா வருதுன்னா, ஸ்ரீமத் பாகவதத்துல இது ஒரு கேள்வி. சிசுபால வதம் நடக்கிறது. சிசுபாலன்கிறவர் அர்ஜுனன் எப்படி ஒரு கசினோ
பெருமாள் கண்ணனுக்கு இன்னொரு கசின் சிசுபாலன். கேட்பார் செவிசுடு. ஐயோ ஐயோ ஐயோ, அவன் போட்டு பெருமாளை திட்டுவான் பாருங்க. நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட தப்பா பட்டுடும். ஐயோ இந்த அளவுக்கு நாங்களே திட்டுறது இல்லையா சார், நீங்க போட்டு இப்படி திட்டு சிசுபாலன் டாக்டரேட் வாங்கியிருக்கான், போஸ்ட் டாக்டரல் வேற பண்ணியிருக்கான் இன் அபியூசிங் த லார்ட். அதான் அவனுடைய டாபிக்கே. அப்படி திட்டுவான் போட்டு. அவனையும் இந்த யுதிஷ்டிரர் எப்படின்னா, அவர் இண்டிகேட்டரும் காமிச்சு லைட்டும் போடுவார். அவ்வளோ ரூல்ஸ் ஃபாலோயிங். இந்த ராஜசூய யஜ்ஞத்துக்கெல்லாம் இந்திரபிரஸ்தம் கட்டின உடனே யுதிஷ்டிரர் சிசுபாலனை கூட்டிருக்கவே வேண்டாம். ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் பீப்புள் எல்லாம் அவாய்ட் பண்ணிடணும், தெரியுமோ. சாவாசமே நம்ம பேசினா தானே பாகவதாபச்சாரம் அது இதுன்னு ஆயிடுது. அவளை பார்க்காம இருந்தாலே க்ஷேமம். என் உபன்யாசத்துக்கு அப்படி இருந்துடாதீங்க, வந்துருங்க. இப்போ என்னன்னா, யுதிஷ்டிரன் சிசுபாலனை கூட்டுட்டார். இப்ப யாரு, இந்த துரியோதனன், சக்குனி, யாரெல்லாம் வந்திருக்காங்க வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு, இந்த மாதிரி ஆட்கள்லாம் கூட்டா என்ன ப்ராடக்ட் வருது பாருங்க. அடுத்தது சிசுபாலனை கூட்டார், பீஷ்மரை கூட்டார், விதுரனை கூட்டார், பஞ்சபாண்டவாள் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கிருஷ்ணரை கூட்டார். கிருஷ்ணன் சொன்னார், இது என்னுடைய க்ளோஸ் கசின்ஸோட ராஜசூய யஜ்யம். ஐ வுட் லைக் டு டூ சம் ஒர்க். நம்ம மாத்திர ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா ஒருத்தர் ஒரு எடுத்துக்க மாட்டாளா, நான் பருப்பு தேங்காய் பிடிக்கிறேன், இன்னொருத்தர் பருப்பு தேங்காய் சாப்பிட்றேன், இந்த மாதிரி இல்லையா. ஒருத்தர் பண்ணால் இன்னொருத்தர் சாப்பிட வேண்டாமா, அதனால ஒருத்தர் ஒன்று நான் பையில போட்டு கொடுக்குறேன். இப்பெல்லாம் அதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி பிரம்மாவினுடைய வியஷ்டி சிருஷ்டி மாதிரி கண்ட்ராக்டர் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பீப்புள்னு இருக்கா. அவள் எல்லாம் பண்ணிவிடுவா. திருமங்கல்ய தாரணம் மட்டும் பிள்ளை பண்ணணும், அதெல்லாம் அவர் பண்ண மாட்டார் இல்லையா. அவர் போய் எப்படி திருமங்கல்ய தாரணம் பண்றது. அதனால எல்லாம் அப்படி இருக்கும்போது ஒருத்தர் ஒரு வேலையை எடுத்துட்டா. கிருஷ்ணர் கிட்ட திரௌபதி சொன்னா, கான்ஹா தும் கியா கரோகே, நீயோ பெரிய துவாரகாதீஷன், என்ன இன்ஃப்ளூயன்ஸ் உனக்கு, நியூஸ் பேப்பரை திறந்தா நீ தான் இருக்க, எல்லா பக்கமும் நீ இத்த பண்ண அத்தை பண்ண, ஆடினே பாடினே, பல் தேய்ச்சா கொப்பளிச்சே, இப்படிதான் எழுதிட்டு இருக்க. உன்ன மாதிரி ஆள்கிட்ட நான் என்னையா வேலை வாங்குறது. அப்ப கிருஷ்ணர் சொன்னாராம், உங்க வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு யாரெல்லாம் வேதம் ஓத வருகின்றார்களோ அவர்கள் பாதத்தை நான் அலம்பி தீர்ப்பேன். பாத்தியம் நான் பண்றேன். கிருஷ்ணா நீ இத பாரு, எனக்கு அது வேணும் திரௌபதி, ப்ளீஸ் கிவ் தட் ஜாப் டு மீ, டீக் ஹே அப்படின்ட்டா. அப்படி நடக்கிறது ஹஸ்தினா அந்த இந்திரபிரஸ்தத்துல சன்னிவேஷம், ராஜசூய யஜ்ஞம். எல்லாரும் சபையில வந்தாச்சு, ஹோமங்கள்லாம் ஆயிடுத்து. இப்போ ஒருத்தருக்கா நம்ம மரியாதை பண்ணுவோம் பாருங்க, உட்காத்தி வச்சு வெத்தலை பாக்கு கொடுத்து அந்த மாதிரி பண்ற மாதிரி. அர்க்ய பூஜை யாருக்கு பண்றது, முதல் பூஜை யாருக்கு பண்றது. அப்போ எல்லாரும் சொன்னா பீஷ்மருக்கு பண்ணிவிடலாம், அவர் ரொம்ப வயசானவர், ரொம்ப வருஷமா இருந்துட்டே இருக்கார், அப்படியே இருக்கார், அதனால வேற வழியே இல்லை. ஏன்னா ஏஜே அங்க கேட்க மாட்டா, ஏன்னா அவருக்கு தான் இச்சா மிருத்யு வரமாச்சே. கங்கை சொல்லியிருக்கா, நீ எப்போ போகணும்னு நினைப்பியோ, பனகல் பார்க்ல எப்போ மெட்ரோ ஸ்டேஷன் கட்டி முடிக்கிறாளோ, எப்போ மறுபடியும் போக் ரோடு ஆகுமோ, எவ்வப்போது வாரன் ரோட்ல திரும்பாம நம்ம நேர இந்த பக்கமா வருவோமோ, இதெல்லாம் நடந்து முடியும் போது, என்னைக்கு முடிய போறதோ அந்நாளும் குறுகிடாதோ, அதெல்லாம் ஆகும்போது நீ வந்துருப்பான்னு சொன்னதுனால பீஷ்மர் என்ன பண்ணி விட்டார், எல்லாரும் பீஷ்மர்ன்ட்டா. How many of you say Bhishma? Eyes have it, eyes have it, eyes have it. இன்னும் ஆரம்பிச்சுடும் அது. Eyes have it, eyes have it, eyes have it. Thereby this bill is passed. அப்படின்னு சொல்லி பீஷ்மருக்கு மரியாதை பண்ணலாம்னு போகும்போது பீஷ்மர் நோ அப்படின்ட்டார். சார் நீங்க தான் பாசிட்டிவ் ஆள், நீங்க இப்படி மாறிவிட்டே அப்படின்னு அவர் சொன்னார். கண்ணன் இருக்கக்கூடிய சபையில இன்னொருத்தருக்கு மரியாதை நடக்க கூடாது. அவன் தானே அப்படியே ஜொலிக்கிறான், அவனுக்கு தான் நீ கொடுக்கணும். இல்ல சார் வயசு இல்லப்பா, அவன் யாரு, சாக்ஷாத் பரமாத்மா, உங்க கண்ணுக்கெல்லாம் தெரிய மாட்டேங்கிறதா. நான் சாலக்கிராம திருவாராதனம் நித்தியம் பண்றதுனால எனக்கு தெரியண்டா. தேவகி நந்தன சிரஷ்டா க்ஷிதீஷா பாபநாசனா சங்கபிருன் நந்தகி சக்ரி ஷார்ங்க தன்வா கதாதரா ரதாங்கபாணிஹி அக்ஷோபியா சர்வ பிரஹரணாயுதான்னு சர்வ ஆயுதங்களையும் தாங்கக்கூடிய தேவகி வசுதேவாளின் சுபுத்திரனாயிருக்கக்கூடிய இந்த கண்ணன் பரவாசுதேவன், அவனுக்கு நீ மரியாதை செய்ய வேண்டாவோன்னு சொன்ன சகதேவன் சொல்லிட்டா. ஓகே, அவனுக்கு ஒரே ஆசை, இந்த தாத்தாக்கு பண்றதுக்கு பதிலா கிருஷ்ணருக்கு பண்ணா மீடியாவிலையாவது வருவோம் இல்லையா. உடனே மீடியாலாம் வந்துடும், உடனே வாங்க சார் வாங்க சார். சரி, சகதேவன் எல்லாத்தையும் எடுத்துன்னு போனான். எல்லாம் இந்த தட்டுக்கிட்ட எல்லாம் வச்சுட்டு கிருஷ்ணா ஓகே அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். எல்லாம் பண்ணி முடிச்ச உடனே நிறுத்துங்கள், ஸ்டாண்டர்டா ஒரு குரல் வரணுமே. அது யாருன்னு பார்த்தா அதுதான் நம்ம சிசுபாலன். யுதிஷ்டர் கூட்டு வச்சிருக்காரு இல்லையா, கஷ்டத்தை வீட்டு கூட்ட இந்த ப்ராப்ளம் தான். உடனே சிசுபாலன், நிறுத்துங்கள், வெண்ணையை திருடியவன், பொய் சொன்னவன்,
நிலாவின் வெளிச்சத்தில் யமுனையாத்தங்கரையில் பெண்களோடு ராசக்கிரீடை செய்தவன் இவனுக்கா முதல் மரியாதை? யுதிஷ்டனுக்கே ரொம்ப ஓவரா போறார் சார். இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப சென்சிட்டிவ் டாபிக்ஸ்லாம் தொடரார் அவர். சகுனி கம்மன்று யுதிஷ்டிரா, அதுரியோதனா எல்லாம் கண்ணா பின்னான் போட்டு திட்டுறான். பலராமருக்கு அப்படியே ஆதிசேஷன் மாதிரி பனாமண்டலமே வந்து கடிச்சு கொதறிப்பிடலாமா அவனை. கிருஷ்ணரை பார்த்தா கிருஷ்ணரை தான் திட்டின்னு இருக்கார். கிருஷ்ணர் யாரையோ திட்டுற மாதிரி அவருக்கு புன்னகை, ஏதோ கேமரால இந்த போட்டோ ஷூட்டுக்கு இருக்கா மாதிரி ஒரு ஸ்மைல். உனக்கு ஏன்பா ஒரு க்ஷேத்திரத்துல தானே உப்பில்லா வப்பன் ஒப்பிலியப்பனா இருக்கேன், சொரணகிரனா இருக்கா உனக்கு கிருஷ்ணா? உன்னை போட்டு இப்படி திட்டின்னு இருக்கான். இஸ் அபியூசிங் யூ கிருஷ்ண, तुम क्या करने वाले हो? भैया मैं गिनने वाला हूं, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 பாட்டே அவர் தான் பாடியிருக்கார். அப்படி 100 வரைக்கும் எண்ணியாச்சவர். ஐயோ என்னையா இது போவேன் இல்லை, நான் வந்து அத்தைக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், ஒரு நாளைக்கு அவனுடைய கோட்டா 100, 100 வயசு வெய்யலாம், ஒரு நாளைக்கு 100 தான், தினம் 100 வெய்வான் சிசுபாலர். இன்னைக்கு 100வது வந்துடுத்து, 101வது வரும்போது தலை தனியா போய் உடம்பு கொஞ்ச நாள் ஆடும். அப்படிலாம் ஆடுமா சார் தலை வெட்டினா தான் இந்த கட்டப்பா கிட்டப்பாலாம் காமிச்சாடல அந்த பாகுபலியில. அது அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கீழே விழுந்துடுத்து. இப்ப வீட்டுல இருந்தா யோசிச்சு பாருங்க, கிரகப்பிரவேசம் நடந்துட்டு இருக்கு. கீழே ஒரு டெட் பாடி விழுந்து உடனே அந்த போலீஸ் வந்து அதுக்கு பின்னாடி சாக் பீஸ் எல்லாம் போட்டு அங்க பின்னாடி வந்து டோன்ட் ட்ரெஸ்பாசஸ் நாட் அலோட் அந்த எல்லோ கலர் டேப் எல்லாம் ஒட்டி. அப்போ யுதிஷ்டனுக்கு ரொம்ப சேட் ஆயிடுது. நம்மளே ரொம்ப கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு ஒரு வீடு கட்டலாம்னு போனா அது பெரிய கிரிமினல் சைட் ஆயிடுதேப்பா. உடனே நாரதரை கூட்டு கேட்டார், நாரதா ஏன் கிருஷ்ணர் எங்க கிட்ட அவ்வளவு ஆசையா இருக்கார்? ஒரு அத்தை பசங்கள், இன்னொரு அத்தை பையன் சிசுபாலனை போட்டு இப்படி பாடா படுத்துறரே, ஞாபகம் இருக்கா? பிரஹ்லாதன் கிட்ட அருள் புரிபவன் எப்படி ஹிரண்யகசிபுவை கிழிக்கிறான், எங்க கிட்ட அனுகிரகம் பண்றவன் எப்படி சிசுபாலனை வெட்டுறான். இதே கேள்விதான் பாகவதம். அப்பதான் அவர் சொன்னாராம், கோப்யா காமாத் பயாத் கம்சஹா துவேஷாத் சைத்யோதயோ நிருபஹ சம்பந்தாத் விஷ்ணய ஸ்னேகாத் யூயம் பக்தியா வயம் விபோ அப்படின்னார். கோப்யா காமாத், ஒவ்வொருத்தர் பெருமாளை அடைவது ஒரு விதம் அப்பா. நீ பக்தி நான் பக்தியால் அடையலாம், சில பேர் காதலால் அடையலாம். இவன் ஒரு வெறுப்பாலேயே பகவானை அடைந்து விட்டான். அப்பதான் நாரதர் சொல்றார், இதே கேள்விதான் ஒரு காலகட்டத்திலும் கேட்கப்பட்டது, அந்த பிரஹ்லாதனுடைய கதையை உனக்கு நான் சொல்றேன் கேளு அப்படிங்கிற இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன். என்ன சார் நீங்க கதைக்கே வரமாட்டேங்கிற, இப்பதான் இன்ட்ரோடக்ஷனே முடியறதா அப்படின்னு கேட்டா அதுதான் அடியனுடைய உபன்யாசத்துக்கு உண்டான யூஎஸ்பி. என்னன்னா இந்த ஹிரண்யகசிபு என்பான், அதான் சொன்னேன் ஆங்ஸைட்டி வந்துடுத்து, பிரதரை கொன்னுட்டான். பிரதர் பெரிய ஆன்டி சோஷியல் எலிமெண்ட். ஆனாலும் உலகத்தில் நீ போய்விட்டால் உலகத்தோரை படுத்துவதற்கு யார் இருக்கான்னு அழுதான். அந்த மாதிரி ஒரு அழுக. அப்படி ஆன உடனே இந்த ஹிரண்யாக்ஷன் போன உடனே அவனுக்கு ஒரு ப்ரேயர் மீட்டிங்லாம் வச்சா. எல்லாரும் வந்த உடனே ஐ வுட் லைக் டு ஸ்பீக் அ ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் ஹிரண்யாக்ஷன். என்ன இருக்கு பேசுறதுக்கு சொல்லுங்க, 4 பேரை கொண்டு இருக்கான், அதை வெட்டியிருக்கான், இதெல்லாம் ஆன உடனே ஹிரண்யகசிபு சொல்லிட்டான், கொன்ற அந்த பன்றியான நாராயணனை நான் பழிவாங்காமல் இருக்க மாட்டேன். அப்ப பக்கத்துல இருக்க ரிஷிகள்லாம் கேட்டா, உனக்கு என்னடா சக்தி இருக்கு? சக்தியை பெற்றுக்கொள்வேன். அதுக்கு என்ன பண்ண போறேன்? தபஸ்யா பண்ண போறேன். கிளம்பி போயிட்டு இருக்கார். இப்பதான் ஆத்த விட்டு கிளம்புறான் ஹிரண்யகசிபு. அப்ப பத்னியான கயாது ஓடி வந்தா. ஹிரண் அவ கூப்பிடுவோம், அப்படிதான் இவ்வளோ பெரிய பேரா கூப்பிடுவோம். ஹிரண்யகசிபு அப்படின்னா ஹிரண் அப்படின்னா என்னம்மா கயாது அப்படின்னா. உடனே பிரெக்னன்சி ஸ்ட்ரிப் காமிச்சா. அதுல இருந்து 2 ரெட் லைன் இருக்கு. கங்க்ராட்ஸ் கயாது அப்படின்னா, ஆப்கோ பி சுப்காமனாயே. சரி நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? ஐ எம் வெரி சாரி டு சே ஐ எம் கோயிங் ஆன் an on-site project. ஜாகிரதையா நீ அப்பப்போ போய் ஆப்ஸ்டெட்ரிஷியன் கிட்ட போயிட்டு வா. 5th monthல சோனோகிராஃபிலாம் எடுப்பா. எல்லா ரிப்போர்ட்ஸும் எனக்கு மெயில் பண்ணிடு. ஐ வுட் லைக் டு ரிவ்யூ தெம். டேக் கேர் கயாது, லெட்ஸ் ஸ்டே இன் டச் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். இவர் பிரம்மாவை நோக்கி தவம் பண்றதுக்கு. அசுராள்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள், ஞாபகம் வச்சுங்க. அசுராள்லாம் தேவாளுக்கு வந்து அந்த பழக்கமே கிடையாது. ஹார்ட் ஒர்க்கும் அவளுக்கும் சம்மந்தமே இல்லை. அசுராள்லாம் உழைப்பா.
ஆனா பலனே கிடைக்காது. என்ன தப்பா யூஸ் பண்ணும் பவரை. இப்போ ஒரு குடும்பத்தை நம்பி ஒரு 3 4 குழந்தைகள் இருக்கு. அது அந்த பெற்ற தந்தைக்கு தெரியும், நம்மளை நம்பி ஒரு பத்னி இருக்கா, குழந்தைகள் இருக்கான்னு. அதையும் மீறி அவர் போய் ஏதோ கண்ணாப்பினான் ஏதோ ஒரு தீர்த்தத்தை குடிச்சுடுறார். அப்படி போயிட்டாருன்னா அந்த தீர்த்தத்தை தடுக்கணும், அந்த குடும்பத்துக்கு ஏதோ படிப்புல ஹெல்ப் பண்ணணும். உடனே போய் நம்ம பணம் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோ, அப்படின்னா நீ குடிச்சது நல்லதுதான்ப்பா, எவ்வளோ க்ஷேமமா பெருமாள் தீர்த்தம் குடிச்சிருக்க நீ, ஸ்ரீபாத தீர்த்தம். யாராவது தப்பு பண்ணதுக்கு போய் ரூபா கொடுப்பாளோ? இந்த மாதிரி எங்கேயாவது நடக்குமோ? நான் என்ன சொல்ல வரேன்னா, இதெல்லாம் பாகவதத்துல நடக்கிறத சொல்றேன். என்னன்னா, கயாது என்பாள் அவ கர்ப்பவதியா இருக்கா. அவ கர்ப்பவதியா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து சொன்னாள், அவர் நான் கிளம்பி போயிடுறேன்னு போயிட்டார். பிரம்மாவை நோக்கி தவம் செய்ய வேண்டும். ஏன் சார் இந்த பிரம்மாவை நோக்கியே இருக்கான்னா, பிரம்மா தான் வந்து எப்போவுமே நீங்க கொஞ்சம் பிரைஸ் பண்ணிட்டேன்னா உடனே கொடுத்துருவார். ஆசுதோஷி உடனே டக், பிரம்மா 4 முகங்கள் யாருக்குள்ளது பிரம்மா, உனக்கு என்னப்பா வரம் வேண்டும்? பெருமாள் கிட்ட வரம் கேட்கறதுன்னா அவர் பாடாப்படுத்துவார். அதனால்தான் ரொம்ப கঠিனம். ஒரு துருவனை போல், ஒரு பிரஹ்லாதனை போல், ஒரு கஜேந்திரனை போல் இருந்தால்தான். ஆனால் பெருமாள் கொடுக்கக்கூடிய வரங்கள் நீடித்து நிலைக்கும். பிரம்மா போய் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைச்சா ரொம்ப இம்மென்ஸ் பெனன்ஸ் எல்லாம் மேற்கொண்டார். இந்த பக்கம் கயாது அவ கர்ப்பவதியா இருக்கா. அப்பப்போ கரெக்டா அந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ்லாம் சாப்பிட்டு இருக்கா, அயன் டேப்லெட்லாம் சாப்பிட்டு இருக்கா, எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்கு. ஆல் டெஸ்ட் வைட்டல்ஸ் ஆர் ஆல் குட். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு வயோதிகர் வரார் பிக்ஷை கேட்கறதுக்கு. ஐயோ மாமியார் சொல்லியிருக்கா யாராவது பெரியவாள்லாம் வந்தால் பிக்ஷை கொடுக்கணும்னு சொல்லிட்டு உள்ளேருந்து பழங்கள்லாம் எடுத்துன்னு வந்து கொடுக்கலாம்னு போகும்போது அது இந்திரனா மாறி விடுது. ஓன் பிரதர் இன்லாம், ஹஸ்பண்டுடைய கசின் தானே, அதை பிடிச்சி அவன் இழுத்துன்னு போய் ஐராவதத்து மேலே அவளை அந்த ஒரு கர்ச்சீஃப்ல ஏதோ ஒரு லிக்விட் எல்லாம் போட்டு அவள் மூஞ்சில மறைச்சு அவள் அப்படியே கீழே விழுந்து அவளை ஐராவதத்து மேலே உட்காத்தி வச்சு கூட்டுன்னு போயிடுறான். தூரக்கே நாரதர் வரார். இது யாரு, இந்திராணி ஜாட மாறி எடுத்தோ அப்படின்னா, இது முதல்ல இந்திராணியே இல்லை, ஹிரண்யகிருஷ்ணனோட வைஃப். ஐயோ அவ வைஃப் ஏண்டா நீ எடுக்கிற, வாட் இஸ் ஹேப்பனிங் ஹிரண் அப்படின்னு கேட்டா அவர் சொன்னார், இல்லை அவள் கர்ப்பத்தில் அவனுடைய குழந்தையை சுமந்து கொண்டிருக்கிறாள். ஆமா, ஐ ஹர்ட் ஷி இஸ் பிரெக்னன்ட், ஈவன் ஐ ஹர்ட் அபௌட் தட் நியூஸ். ஹிரண்யகிருஷ்ணனுடைய குழந்தை தானே? ஆமா சுவாமி, ஹிரண்யகிருஷ்ணவின் குழந்தையை சுமந்து கொண்டிருக்கின்றாள். அந்த குழந்தை பிறந்தால் தந்தையை போலாகாத. ஏன் தந்தை கொடியவன், குழந்தையும் கொடியவனாக இருக்க வேண்டும். ஐயோ உங்க அப்பா நல்லவராதானே இருந்தார், கஷ்யப்பர் நல்லவராதான் இருந்தார். இந்திரனுக்கு புரியல, அவன் மண்ண தப்பு என்னன்னு. அவனுடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் இவர்கிட்ட தானே இருக்கு. இப்ப என்ன செய்ய வேண்டும் நாரதரே? இந்த பெண்ணின் கர்ப்பத்தில் வளரும் குழந்தையை பாகவதோத்தமனாக ஆக்க வேண்டியது எம் பொறுப்பு. கிவ் இட் டு மீ. அப்படியே அந்த கர்ப்பவதியாக இருந்த கயாதுவை பிற்காலத்தில் ராமாயணத்தில் எப்படி கர்ப்பவதியாக இருந்த சீதையை வால்மீகி தன்னாசிரமத்துக்கு அழைத்து சென்றாரோ, இதற்கு ஒரு முன்னோட்டமாய் முன்னோடியாய் இவர் கர்ப்பவதியாக இருந்த கயாதுவை தன்னாசிரமத்துக்கு அழைத்து சென்றார். அங்க போன உடனே அவளுக்கு இதான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். திஸ் இஸ் யுவர் ரூம் கயாது, தட் இஸ் லேபர் ரூம், திஸ் இஸ் டிஸ்கோஸ் ரூம். அவர் தான் உபன்யாசகர், நித்தியம் பண்ணுவார். உடனே நாரதர் சொன்னார், நித்தியமும் உபன்யாசம் பண்ணுவேன், உனக்கு என்னென்ன வேணுமோ நீ சாயங்காலம் சொல்லிவிடு, குசின் மாதிரி சொல்லிவிடு. உனக்கு என்ன வேணும், லசானியா வேணுமா, அது வேணுமா, இது வேணுமா, இட்டாலியன் ஃபுட்டு வேணுமா. இட்டாலியன் ஃபுட்டெல்லாம் இந்தியாவில் கிடைக்குமா? இட்டாலியிலேருந்தே நிறைய பேர் இருக்கா, அதனால இட்டாலியன் ஃபுட்டு கிடைக்காம இருக்குமா? அதனால உனக்கு இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் கிடைக்கும். ஒன்று தப்பு பண்ணிட்டார், சாப்பிட்டுட்டு உபன்யாசத்துக்கு கேளுன்னுட்டார். அது எவ்வளோ பெரிய அபச்சாரம். சாப்பிட்டுட்டு உபன்யாசம் கேட்டால் யாராவது முடிச்சுட்டு இருப்பாளோ, அதனால இவர் கேளுன்னு விட்டார். அவருடைய ஆடியன்ஸ்ல ஒருத்தர், நான் நாரதரை விட தேவையில்லை பாருங்க. நாரதர் உபன்யாசம் பண்ணுவார். அந்த பொண்ணு கர்ப்பவதியா இருக்கக்கூடிய கயாது கேட்போம். கொஞ்ச நாள் 15 மினிட்ஸ் கார்போ கோமானா தெரியும், சாப்பிட்டோன்னு ஒரு கோமா வரும் பாருங்க, அப்படியே காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலும் கண்மோவும் ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து தூங்க ஆரம்பிச்சுட்டான். இது பெரியோர்கள் சொன்ன விஷயம். என்ன இப்ப நான் சொல்ல போறது, இது தெளிவா பாகவதத்துல இல்ல, விஷ்ணு புராணத்துல இல்ல. இவர் கதை சொல்லும் போது அந்த கர்ப்பத்துல இருந்த சிசு கேட்டுதான், அந்த ஃபீட்டஸ், அந்த சிசுன்னு கூட சொல்ல முடியாது, ஏன்னா இன்னும் வெளியிலேயே வரலையே.
அது உருவாயிருக்கான்னு கூட ஃபுல்லா தெரியாது. ஆனா நன்னா கேட்குமா, கருவரங்கத்துள் கிடந்தேன் கை தொழுதேன் கண்டேன் திருவரங்கன் மேயான் திசை என்று ஜாயமானம் ஹி புருஷம் எம்பஷ்யேன் மதுசூதனஹ சாத்விகா சதுவிக்ஞேயா சவை மோக்ஷார்த்த சிந்தகாங்கிற கோலத்தில் அந்த குழந்தை கேட்டதாம், ஸ்ரவணித்ததாம் சொல்லிண்டே வருவார். அப்போ ஒருத்தரோட நேச்சர் doesn't begin when they are old. It begins when they are a fetus. ஞாபகம் வச்சுங்க, ஒரு வீட்டில் உங்க மாட்டு பொண்ணு யாராவது கர்ப்பவதியா இருக்கா, there are youngsters here as well if you are planning a family. Do not believe that enlightenment or education or maturity comes at a certain age. அதற்கு வித்து நீங்க மென்யோர் அந்த கர்ப்ப காலத்திலேயே போட்டுணும். அந்த குழந்தை அதுலயே ஊறி 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 நம்ம ஊர்காவெல்லாம் நீங்க இன்னைக்குமே பாருங்க, நீங்க முதல் நாள் போட்ட உடனே கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். அது ஊற 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 தான் நல்லா இருக்கும். அந்த ஊறி இருக்குன்னா யூ ஷுட் பி சாக்ட் இன் டிவோஷன். அந்த அட்மாஸ்பியர் நம்ம கொடுக்க வேண்டாமா? அந்த குழந்தைக்கு அது கிடைச்சுட்டே. எப்பேற்பட்டவனுக்கு பிள்ளையாக இருந்த பின்பும் அதனுடைய பூர்வ ஜென்ம கர்மால நாரதர் ஆசிரமத்தில் அதை கழிக்கணும்னு இருக்கு பாருங்க. நாரதர் வரநாரத நாராயண ஸ்மரணானந்த அனுபவ முகல வரநாரத நாராயண ஸ்மரண. நாராயண ஸ்மரணமாகவே இருந்த முனேகே வீணாபாணேகேன்னு பட்டத்திரில் நாராயணியத்தில் எடுத்தார். வீணை தரித்த முனி ஏன்னர், ஏன்னா அவளுக்கு சீமந்தோன்னயனம் பண்ணி வச்சதும் இவர் தான். சீமந்தோன்னயனத்துல வீணை வாசிப்பா, அதனால முனேகே வீணாபாணேகே பட்டதிரில். சீமந்தோன்னயனம் ஆச்சு, குழந்தைக்கு இப்போ அவளுக்கு லேபர் பெயின் வந்தது, குழந்தை பிறந்துடுத்து. பேர்பட்ட சந்தோஷம் கயாதுக்கு வந்துடுத்து. ஐயோ அந்த குழந்தை பிறந்த உடனே சந்தோஷம். ஏன் சார் எந்த அம்மாவுக்கு துக்கம் இருக்கும்? இவ்வளோ ரொம்ப சந்தோஷப்பட்டா, ரொம்ப ஜாஸ்தி, ஆவரேஜ் லெவலை விட ஜாஸ்தி. அதனால பிரஹ்லாத, ஆஹ்லாதம்னா சந்தோஷம், பிரஹ்லாத ஜாஸ்தி சந்தோஷம். ஒரே அந்த குழந்தைக்கு வந்தனால அதே பேர் வச்சுட்டா சந்தோஷம். நிறைய பேர் பேரு சந்தோஷ்னு இருக்கும் பாருங்க, அதே பிரஹ்லாதன் பேர் வச்சுட்டா. எல்லாம் வச்சாச்சு. அந்த குழந்தைக்கு ஏதோ அவரால் முடிஞ்ச ஒரு தாலாட்டு பாடுறாரு, அந்த கயாது பாடுறா, இது வேற என்ன ஸ்பாட்டிஃபைல வைக்கிறா, எல்லா பாட்டுக்கிட்டெல்லாம் வச்சுவிட்டு அந்த குழந்தை ஏதோ ஃபியூ மந்த்ஸ் இருக்கும்போது ஹிரண்யகசிபு வர்றார். இந்த ஹிரண்யகசிபுக்கு என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். ஹிரண்யகசிபு பிரம்மாவை பிரார்த்திக்க பிரம்மாவும் தோன்றினார். அவர்கிட்ட ஹிரண்யகசிபு எப்பவுமே இந்த அசுராளுக்கெல்லாம் ஸ்டாண்டர்ட் வரும், என்னன்னா நான் சாகாம இருக்கணும், அசடு மாதிரி ஏதோ கேட்கும். இவ்வளவு கஷ்டப்பட்டுவிட்டு இந்த மாதிரி யாராவது வரத்தை கேட்பாளோ, நான் சாகாம இருக்கணும். பிரம்மா எப்பவுமே ஸ்டாண்டர்டா பதில் சொல்றாரு, ஏன்பா என் பொசிஷனே டெம்பரரி, நான் சாகாத வரத்தை உனக்கு என்னத்தை கொடுக்க வேணும், எனக்கு இருந்தால் தானே நான் உனக்கு கொடுப்பது, வேற வேற ஏதாவது வரம் கேளு அப்படின்பார். ஸ்டாண்டர்டா அதுகள்லாம் ஏதோ ஒரு வரம் கேட்கும். நான் இவனாவது சாகப்படாது அவனாவது சாகப்படாது ஏதோ வரம் கேட்கும். இல்லை இந்த ஹிரண்யகசிபு ஒரு வினோதமாக கேட்டான், நான் ஆத்துக்குள்ளே செத்து போகக்கூடாது, ஆத்துக்கு வெளியில செத்து போகக்கூடாது, ஆகாசத்தில் போகக்கூடாது, பூமியில போகக்கூடாது, பகலில் போகக்கூடாது, இரவில் போகக்கூடாது, அஸ்திரத்தால் போகக்கூடாது, சஸ்திரத்தால் போகக்கூடாது, உயிர் இருப்பதால் கூடாது. உயிர் நீங்கள் வைப்பர் ஸ்னேக்கை மேலே போட்டு அது கடிச்சுதான் போகக்கூடாது. உயிர் இருக்கு இல்லையா அதுக்கு. நீங்கள் வெடிகுண்டை மேலே போட்டாலும் நான் போகக்கூடாது, ஏன்னா அதுக்கு உயிர் இல்லை இல்லையா. உயிரும் இருக்கக்கூடாது, உயிர் இல்லாமையும் இருக்கக்கூடாது. என்னென்னோ கண்ணா அப்படின்னான்னு கேட்டு இப்போ பிரம்மாவுக்கு ரொம்ப பயம் வந்துட்டு. இந்த மாதிரி கண்ணா அப்படின்னா ஏதோ நம்ம 8500 ரூபா கொடுக்குறேன், அத்தை கொடுக்குறேன், இத்தை கொடுக்குறேன்லாம் சொல்லிவிட்டா அப்புறம் யார் கொடுப்பாத. அப்புறம் நமக்கு பால் விலையெல்லாம் ஏற்றிவிட்டு அத்தை ஏற்றி இத்தை ஏற்றி திருப்பி நம்மக்கிட்டேருந்தே வாங்கி பிள்ளையார் வயத்துலேருந்தே எடுத்து அவருக்கு பிரசாதம் வைக்கிற மாதிரி ஃபட்டாஃபட் கட்டாபட் பட்டாபட் எல்லாம் கொடுப்பேன்னா என்ன பண்றது. அதனால பிரம்மா ஒரே பயம் வந்துடுத்து, நம்ம இது எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ மாதிரி ஆக்கிட போறோம். இவன் பாட்டுக்கு நான் உள்ளே சாப்பிடாது வெளில இப்படி இல்லாம வரங்கேப்பா வேர்க்க ஆரம்பிச்சுடுத்து பிரம்மாக்கு. அவருக்கு வேர்த்தா 4 பக்கமும் வைக்கும், அவருக்கு எக்ஸ்ட்ரா வேற 4 கட்சி வச்சுக்கணும், எல்லா பக்கமும் தொடச்சுட்டே இருக்கணும் அவர். யோ கியா ஹோ ரஹா ஹே ஹிரண், என்னப்பா நீ கேட்கற, வேற ஏதாவது விட்டுக்கிட்டு வச்சிருக்கியான்னு கேட்டார். இது வரைக்கும் அவன் கேட்டானா, இதுக்கப்புறம் ஒன்று விட்டு வச்சிருக்கான். அவன் சொன்னா, நீ படைத்த எந்த ஒரு படைப்பாலும் கூடாது. பிரம்மா பெரும் மூச்சுட்டார். தேங்க்யூ ஹிரண். இவனை படைத்த எம்பெருமான் நாராயணாத் பிரம்மாஜாயதே நாராயணாத் ருத்ரோஜாயதேன் உபனிஷத். அப்ப இவனை படைத்தவன் ஒருவன் இருக்க, லோகோ அகுருஹு, காரணமற்ற காரணம்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அந்த காரணமற்ற காரணமாய் இருக்கக்கூடியவர் நிச்சயமாக எனக்கும் மேம்பட்டவர், அவர் பார்த்துப்பார்னு பிரம்மா உடனே அனுகிரகம் பண்ணிட்டு போயிட்டார். இவனுக்கு உள்ளுக்குள்ள மிதப்பு, எல்லா வரங்கள்லாம் வாங்கி விட்டா மாதிரி.
உடனே ஆத்துக்கு வந்தா அங்க இருக்கக்கூடிய சைரந்திரிகா ஸ்திரீகள்லாம் சொல்றா. சைரந்திரிகா ஸ்திரீகள்னா கிரீன் ட்ரெண்ட்ஸ் நேச்சுரல்ஸ் அவள்லாம் சொல்றா, ராணி இங்கே இல்லை, ராணி அங்கே இருக்கா. ஏன்னா நான் முதல்ல ஹிந்தியில பேசினேன், இப்ப தமிழுக்கு வரதுக்கு முன்னாடி ஹிந்திக்கும் தமிழுக்கும் நடுவாந்திரத்துல நரசிம்மாவதாரமா ஒண்ணு இருக்கு பாருங்க. நம்மள் வரான் நீங்கள் கேட்கிறான், ராணி இங்கே இல்லை, இங்கே இருக்கா அப்படின்னு கேட்டபோது சரி நாரதருடைய ஆசிரமத்துல இருக்கான்னு சொன்னோடனே நாரதர் ஆசிரமத்துக்கு போ. எதுக்கு நாரதர் ஆசிரமத்துக்குலாம் போகணும்னு சொன்னோடனே நாரதர் ஒரு செரிமோனியல் வெல்கம் கொடுத்தார் ஹிரண்யகசிபுக்கு. உடனே கயாது சொன்னா, என்னெல்லாம் நடந்து கொடுத்து தெரியுமா நீங்க போறதுக்குள்ள? இந்திரன் வந்தான், என்னை கடத்தி சென்றான், நாரதர் தான் ரட்சித்தார். உடனே அன்னைக்கு ஒரு பட்டம் கொடுத்துட்டா நாரதருக்கு. இது ஒரு பட்டம் ஹிரண்யகசிபு கொடுத்தான், ஒரு பெரிய பிளாக் எல்லாம் போட்டு. இவர்தான் எல்லாவற்றையும். இப்போ இந்த தர்ம பரிபாலன சபா இங்க இருக்கக்கூடிய நிருசிம்ம ஜெயந்தி சங்கீர்த்தன ட்ரஸ்ட்ல இருக்கக்கூடிய பெரியோர்கள் நமக்கு ஒரு டைட்டில் கொடுத்தா அது பெரிய பிரசாதம். இவெல்லாம் மகான்களை பார்த்தவா, சரி நமக்கு ஒரு டைட்டில் கொடுக்குறா, அதுக்கேற்ற மாதிரி கொஞ்ச நாளாவது கொஞ்சம் வெல் பிஹேவ்டா இருக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு இது இருக்கும். இப்போ சர்டிபிகேட்ல சைன் பண்ணது யார்? நாரதருக்கு ஹிரண்யகசிபு. அந்த சர்டிபிகேட் யார்கிட்ட காமிக்க முடியுமோ? அப்படியே மறைச்சு வச்சுட்டார் நாரதர். ஓகேப்பா டன், சரி குழந்தைய கூட்டுன்னு போன்னுட்டார். ஏன்னா அவர் ஃபுல்லா குழந்தைக்கு எல்லாம் ப்ரீஃபைட் பண்ணி வச்சுட்டார். ஃபுல் டேட்டா பேஸ் உள்ள இருக்கு, அதுக்கு எல்லாம் ஒரு பிளேலிஸ்டே போட்டு வச்சிருக்கார். நமோ நாராயண நாராயண ஹரி, 1 தட்டினா நாராயண ஹரி நாராயண ஹரி, 2 தட்டினா அது கோவிந்த போலோ கோபால போலோ, இப்படியே தான் பிளேலிஸ்ட் அதுக்கு மைண்டுக்குள்ள. அதை கூட்டுன்னு போயாச்சு ஆத்துக்கு. அப்புறம் போனோடனே ஸ்டாண்டர்டா நம்ம ஆத்துல எல்லாம் அது கிளீஷேட் ஸ்டேட்மெண்ட்ஸா இல்லாட்டா போரிங் ஸ்டேட்மெண்ட்ஸா, ஒரு வயசு குழந்தை 6 மாச குழந்தை எல்லாம் இது யார் மாதிரி இருக்குன்னு கேட்பா. யார் மாதிரி இருக்கும்? நீங்க 15-20 குழந்தைகளை 6 மாசத்துல விட்டேன்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுக்குள்ள இவா அத்தை பாட்டி மாதிரி மூக்கு இல்லை அப்படின்பா. அது மூக்கே இன்னும் வளர்ந்துருக்க, அது தம்மா தூண்டு ஒன்று இருக்கும். ஏதோ அவளுக்கு தே வாண்ட் டு ப்ரூவ் த லெஜிட்டிமசி. அதனால இது நம்மாத்த குழந்தை தான், நம்மாத்த குழந்தை தான். அது அப்பாவை பாருன்னா அது யாரையோ பார்க்கும். அதனால அப்பாவுக்கு சாமர்த்தியம், அவங்க போய் நின்னும் அவர். அதனால இந்த குழந்தையை பார்த்து இந்த கேள்வியெல்லாம் கேட்டார். இந்த குழந்தைய கேட்டார். எப்பவுமே நம்ம ஆத்துல யாராவது வந்தா மாமா ஹம்டி டம்டி சொல்லி காமி, மாமா ஹம்டி டம்டி சொல்லி. அது பெரிய ரிக்வேத மந்திரம். அது ரொம்ப வெக்கத்தோட இது ஆழ்வார் எடுத்தார். மெய்வண்ணன் நறுங்குஞ்சி குழல் பின்தாழன்னு அந்த நாயிகா பாவனத்துல அவ்வளவு ஒரு வெக்கத்தோட அது ஹம்டி டம்டி சேட்டானவால் அது கீழே விழுந்துட்டு தூங்கும். அதுக்கு நம்ம ஒரே பெருமையாயிடும், என்னமாவது விழுந்துட்டு பாரு. இந்த குழந்தைய கேட்டார், அப்பா உனக்கு என்ன தெரியுமோ சொல்லு, நீ தான் அவ்வளவு நேரம் டேப் பாக்குறியே, உனக்கு என்ன? அது என்ன சொல்லியிருக்கணும்? வீல்ஸ் ஆன் த பஸ் கோ ரவுண்ட் அண்ட் ரவுண்ட், ஏதாவது அந்த மாதிரி சொல்லியிருக்கணும். அது சொல்லிடுத்து. சாஸ்த விஷ்ணுரசேஷஸ்ய ஜகதோ யோ ஹிருதி ஸ்திதः தமேவ பரமாத்மானம் தாத கேன சாஸ்யதே. அப்பா, சின்ன குழந்தை, இன்னும் 2 வயசு கூட ஆல, உனக்கும் எனக்கும் அந்தர்யாமியாய் வஷட்காரனாய் இருக்கக்கூடியது நாராயணனான விஷ்ணுவாச்சே. அவ்வளவுதான். நம்மளான உடனே போட்டோ எடுத்து என் குழந்தையா இருந்துட்டு இவ்வளவு ஞானம் இருக்கே நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா? அவன் என்ன பண்ணிவிட்டான், உடனே நீ எங்கெங்கயோ ராங் இன்ஃபர்மேஷன்லாம் ரொம்ப கூகுளில் பார்த்து நீ தப்பா கத்துட்டு டு புட் யூ டு ஸ்கூல் கால்ட் சுக்ரா சன்ஸ் அப்படின்னா உடனே சண்டன் அமர்கன்லாம் வந்தா. இவனுக்கு கற்றுக் கொடுங்கள், நான் தான் பரபிரம்மம் என்று கற்றுக் கொடுங்கள், செய்வீர்களா? அன்னைக்கே கட்டுவிட்டார். அப்படி சொன்ன உடனே இவெல்லாம் சொன்னா, நாங்கள் எப்படி செய்வது? புஸ்தகமே இல்லையே, நீ பரபிரம்மம் நிரூபணம் பண்ண எழுது. கஷ்யப புத்திராய நமஹ, திதி புத்திராய நமஹ, லோக துக்க காரணாய நமஹ, ஏதாவது இந்த மாதிரி எழுது. அஷ்டோத்தர சதநாமாவளி. அந்த குழந்தைய கூட்டுன்னு போயாச்சு. அது மற்ற குழந்தைகள் எல்லாம் நன்னா பழகுது. ஹலோ, ஐ எம் பிரஹ்லாத், ஐ எம் எச் பிரஹ்லாத் இல்லையா, ஐ எம் எச் பிரஹ்லாத், நைஸ் டு மீட் யூ அப்படின்னு எல்லா பசங்களோடையும் பேசுறது. அதுகளில் ஏற்கனவே ரொம்ப ராகிங்லாம் நடக்கும் அந்த பசங்கள்லாம். ஆச்சு. அடுத்த நாள் கார்த்தால 8 o'clock ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஆனா கார்த்தால 8 o'clock ஃபர்ஸ்ட் அவருக்கு முன்னாடி ஒரு 5 மணிக்கு இந்த சண்டாள் அமர்காளுக்கு எங்கேயோ ஒரு FM ரேடியோ கேட்கறது. நாராயண நின்ன நாமத ஸ்மரணேய சார். சண்டன் பார்க்கறான் அமர்கனை பார்த்து, உனக்கு ஏதாவது கேட்கறதா? ஆமா எனக்கும் கேட்கறது.
சவுண்ட் அந்த திக்கிலேயே போறா. ನಾರಾಯಣ ನಿನ್ನ ನಾಮದ ಸ್ಮರಣೆಯ ಸಾರಾಮೃತವು ಎನ್ನ ನಾಲಿಗೆಗೆ ಬರಲಿ. ನಾರಾಯಣ ಸಂತತ ಹರಿ ನಿನ್ನ ಸಾಸಿರದ ನಾಮವ ಅಂತರಂಗದೊಳಗಿರಿಸಿ ಎಂತೋ ಪುರಂದರ ವಿಠಲರಾಯನ ಅಂತ್ಯಕಾಲದಲ್ಲಿ ಚಿಂತಿಸೋ ನಾಮವ நாராயண. எல்லா குழந்தையும் பட்டப்பட்டையா திருமண்ண போட்டுண்டு நாராயண நாமத்தை சொல்லிட்டு இருக்கு. சண்ட நமர்கனுக்கு யாராவது இதை மட்டும் வீடியோ எடுத்து ஹிரண்யகசிபு கிட்ட கொடுத்தா போச்சு, எல்லாரும் அழிங்கோ, திருமண் அழிங்கோ, இனிமே போட்டுக்கூடாது. எப்போ அப்பவே சொல்லியிருக்கா பாருங்க, திருமண் போட்டுக்காதீங்க, அழிச்சுடுங்க. ஐயோ இது எங்கேயாவது போயிட போறது வீடியோ. யாருங்க பிரஹ்லாதா, வாட் ஆர் யூ டூயிங்? ஆமா அதானே சுவாமி, நாராயணன் தானே நம்மளை படைச்சார், வேண்டாம்ப்பா திரும்பி சொல்லாதப்பா, நான் உனக்கு வேற ஏதோ கத்துக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நோ சான்ஸ் சுவாமி, இதை தான் நான் கத்துக் கொடுப்பேன்னு சொன்னா மற்ற குழந்தைலாம் பேசாம பிரஹ்லாதன் கிட்டே நம்ம கத்துக்கலாம்டா. இப்போ ஸ்கூல்ல பிசினஸ் வேற போயிடுத்து. உடனே இந்த குழந்தைய கொண்டு அப்பா கிட்ட கொண்டு விட்டாச்சு. சுவாமி உங்க பிள்ளையாச்சு, நீங்களே உங்க பிள்ளைய வச்சுங்க. அப்பா ஆனா ரொம்ப சாமர்த்தியம், அவர் ROI பார்த்தார். இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேனே, நீ என்ன கத்துண்டேன்னு கேட்டார். அந்த பிள்ளை சொல்லிட்டு, அப்பா நான் கத்துண்டேன். என்னடா கத்துண்டேன்? ஸ்ரவணம், காதால கேட்கணும். யார் மாதிரி? 23ஆம் தேதி மத்தியானத்துல உங்களை மாதிரி. ஸ்ரவணம், கீர்த்தனம் யார மாதிரி? 6 மணிக்கு இங்க கீர்த்தனம் நடக்க போற மாதிரி. விஷ்ணோ ஸ்மரணம், பெருமாளையே நினைச்சுட்டு இருக்கணும். அது கொஞ்சம் ப்ராப்ளம். அவரையே நினைச்சுட்டு இருந்தா ஒரு தப்பு காரியமும் பண்ண முடியாது. அவர் பெருமாள் மட்டும் நம்ம மனசுல இருந்துட்டார்னா தப்பா. அவ்யயா புருஷா சாட்சின்னு இருக்காரே. ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணோ ஸ்மரணம், பாதசேவனம். பெருமாளே இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாய் அந்த ராஜசூய யஜ்யம் நடக்கும் போது வந்த வைதிகால் கால அலம்பி விட்டாரே. பாதசேவனம், அர்ச்சனம், பெருமாளை அர்ச்சிக்க வேண்டும். தாஸ்யம், அவனுக்கு அடிமை பூண வேண்டும். சக்கியம், நான் அவனை தோழனாக பாவிக்க வேண்டும். ஆத்ம நிவேதனம், I should submit this sentient matter called the Jivatma to him. இதி பும்சார்பிதார் விஷ்ணோர் பக்திஸ்சே நவலக்ஷணா. இதுதானப்பா நான் கற்றுக்கொண்ட நவவித பக்தி. அந்த குழந்தை தெளிவா பிசிறில்லாமல் குழலினிது யாழினிது என்பர் தம்மக்கள் மழலை சொல் கேளாதார். அந்த மழலையின் சொல்லை கேட்டால் அந்த மழலையும் அதில் இல்லை, தெளிவா பேசிது. அப்பா என்ன பண்ணுவார்? நம்மளால என்ன பண்ணிருப்போம்? கொண்டாடி இருப்போம். குழந்தைய போட்டு யானையை வச்சு மிதி. இந்த மாதிரி ஒரு அப்பா பாருங்க, அதுக்கு தள்ளெழுத்து பூர்வ ஜென்ம கர்மா அந்த மாதிரி இருக்கு பாருங்க பிரஹ்லாதனுக்கு. குழந்தைய போய் யானையை வச்சு மிதி. அந்த யானை எதிர்க்க இதை கூட்டுன்னு போயிட்டான். இந்த யானையை பார்த்து அது பேசுறது. ஏன் சார் யானையோட எல்லாம் பேச முடியுமா? வாட் ஆர் யூ டாக்கிங் துஷ்யன், क्या बोल रहे हैं आप? யானையோட எல்லாம் எப்படி பேசுறது? அதுக்கு தான் ஒரு படமே இருக்கு, எலிஃபென்ட் விஸ்பரர்ஸ்னு பேர். யூ கேன் விஸ்பர் டு த எலிஃபென்ட் இல்லையா? த எலிஃபென்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் த லாங்குவேஜ். மிருகங்களுக்கு நீங்க வீட்டில் நாய்க்குட்டிலாம் வச்சுக்கணும், நான் சொல்லலை, வச்சுட்டு கேள்வி வச்சுங்கோ. இப்போ அந்த நாய்க்குட்டி இருக்குன்னு வச்சுங்கோ, அதுக்கு நல்லா புரியும். உனக்கு பசிக்கிறதா அப்படின்னு கேட்டால் அது ஏதோ அந்த இடத்துல போய் உட்காந்துக்கும், அதுக்கு ஒரு மாதிரி புரியும். மிருகங்கள்லாம் நன்னாவே புரிஞ்சுக்கும், திரும்பி பதில் சொல்லாது, அவ்வளோதான். அது பாடி லாங்குவேஜில் வேற ஏதோ கம்யூனிகேட் பண்ணிவிடும். யானை ஓடி வர யானையை பார்த்து சொல்றார் பிரஹ்லாத ஆழ்வான், நீ என்ன மிதிச்சா ஒரு தப்பும் இல்லை, எங்க அப்பா உன்னை ஏவி விட்டுருக்க, நீ என்ன மிதிக்கணும். ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ, நீ நன்றி கடன் பட்டவனாக ஆவாய், நன்றி கட்டவனாக ஆவாய் யானையே. உடனே யானை கேட்காதா, ஹவ் பிரஹ்லாத், உன்னுடைய தந்தையுடைய 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 தந்தை, எந்த தந்தை? தந்தை தந்தை தம்முத்தப்பன் ஏழ்படிக்கால் தொடங்கி என்று இருந்த ஒரு ஆணை, கஜானாம் இந்திரஹா கஜேந்திரஹா, அந்த கஜேந்திரன் மடுவிலே ஆதிமூலமே என்று அழைத்த பொழுது ரட்சித்த எம்பெருமான் தான் என் ஹிருதய கமலத்தில் இருக்கின்றார். நீ என்னை மிதித்தால் அந்த மூதாதையருக்கு நீ நன்றி கடன்
நன்றி கெட்டவனாக போவாயே யானையேன்னு சொன்ன போது யானைக்கு புரிஞ்சு கொடுத்து. ரொம்ப இன்டெலிஜென்ட் யானையா இருக்கே சார். அதாவது பெருமாளுக்கு கருணை இருக்கா இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்டேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு 4:55 கேட்டேன். இங்க நைர்கிருண்யம்னு ஒரு தோஷம், வைஷமியம் நைர்கிருண்யேன சாபேக்ஷத்வாத்னு பிரம்மசூத்திரம். இந்த மாதிரி ஒரு பெரிய கேஸ் போட்டா அந்த காலத்துல கோர்ட்ல, பெருமாளுக்கு கருணை இருக்கா இல்லையா. உடனே ஜட்ஜ் சொன்னார், ஹியரிங்க்கு கூட்டுலாம், ஓகே ப்ளீஸ் கம். ஹூ இஸ் கோயிங் டு ஸ்பீக் அகேன்ஸ்ட் பெருமாள்னா நிறைய பேர் போயிட்டா. இங்கேருந்து பெருமாளுக்கு எதுக்கு பேசினா நிறைய பேர் இருப்பாளே. உடனே பெருமாளுக்கு சப்போர்ட்டிவா, பெருமாளுக்கு கருணை இல்லைன்னு பேசுறதுக்கு நிறைய பேர் போயிட்டா, உண்டுன்னு பேசுறதுக்கு யாராவது இருக்காளான்னு கேட்டா ஒரு கவுன்சில் போனார். அந்த அட்வொகேட் சொன்னார், ஐ வில் டாக் ஃபார் பெருமாள். உடனே அந்த உன்னுடைய டாக்குமெண்ட்ஸை காமின்னு. ஓகே, what proof do you have to say that Bhagavan is merciful? இறைவன் நாராயணன் பரம காருணிகன்னு சொல்றதுக்கு உங்ககிட்ட என்ன சான்று இருக்குனர்? 6 சாட்சிகள் இருக்கும். என்ன 6 சாட்சிகள் இருக்காளா? யாரு முதல் சாட்சினர்? ஒரு சிறு குழந்தை பெருமாள் இருக்காரான்னு கேட்ட பொழுது அந்த பகவான் அவன் வீய தோன்றினானே சிங்கப்பிரானாய், அந்த பிரஹ்லாதன் சாட்சிக்கு வரேன்னு சொல்லியிருக்கார். பிரஹ்லாதா 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 முதல் கூண்டுல வந்து நின்று, ஆமா பகவானுக்கு கருணை உண்டு. அடுத்தது விபீஷணன் வந்தான், நான் இலங்கையிலிருந்து புறப்பட்டு வந்தேன் ஐயா, எனக்கு குடிமை உரிமை உண்டா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல, லங்கையிலேன்னு வந்த சிஏஏ இம்ப்ளிமெண்ட் ஆச்சா இல்லையான்னு கூட தெரியல. ஆனா ராமர் சொன்னார், சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி சயாச்சதே அபயம் சர்வபூதேப்யா ததாம்யே தத்வ்ரதம் மம. எனக்கு ஒரு அங்கீகாரம் பண்ணி என்னை ஏத்துண்டர். நான் தான் ஐயா ராமருக்கு கருணை இருக்குங்கிறதுக்கு, கருணாகரன்ங்கிறதுக்கு நான் தான் சாட்சி. அடுத்த சாட்சி யாருன்னார்? அந்த அட்வொகேட் சொன்னார், சார் அது கோர்ட்டுக்குள்ள நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது, we may have to go out of court. No, why? Scarcity of space சார், இங்க அது வரவே முடியாது. யார் அடுத்த சாட்சி? கஜேந்திரன். கஜேந்திரன் கஜேந்திரன் யானை வந்துடுது, கோர்ட்ல உள்ள வர முடியாதே, அதனால வெளியில எல்லாரும் போய் ஹேண்டில் பண்ண யானை வந்தது. அப்போ அந்த ஜட்ஜி கேட்கிறார், உனக்கு பகவான் அனுகிரகம் பண்ணாரான்னு ஆமான் தலையாட்டுறது. சரி அடுத்தது போ. கஜேந்திரன் ஆனோன்னு பிரஹ்லாதஸ்ச விபீஷணஸ்ச கரிராட் பாஞ்சாலி வந்தாள். எனக்கு ஆபத்திலே புடவை சுரந்தது அந்த பகவானுடைய நாமாவென்று ஒத்தருக்கு 5 பேர் உட்கார்ந்துருக்கா, எல்லாம் ஜிம்பாடிட் மென். எல்லாம் பார்த்த எல்லாம் யுதிஷ்டிரன் பீமன் எல்லாம் இந்த வே புரோட்டீன்லாம் சாட்டி, இங்க மலை அங்க மலை, இந்த 6 பேக் எல்லாம் வச்சுண்டு எல்லாம் ஸ்ட்ராங் மென்னா உட்கார்ந்துட்டு இருக்கா. இவ வந்து இவளை அபமானப்படுத்தும் போது ஒத்தர் வந்தாளோ, இவளாவது கூட்டாளோ? அவ வராது இருக்கட்டும், இவ கூட்டிருக்கணும் இல்லையா? யுதிஷ்டர் 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 பீம் பீம் எக்கோ பீம் கூட்டிருக்கணும். பீமன் ஒத்தரையும் கூப்பிடல. எங்கேயோ 1600 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய கிருஷ்ணனை கிருஷ்ணான்னு கூட்டா. வந்தாரே பெருமாள், அங்கேருந்து ஒரு பட்டோலா சில்கே அமுச்சுட்டார். குஜராத்லேருந்து நேர பட்டோலா சப்ளை, பைத்தனி பார்டரோட புடவையா வருது அங்கேருந்து. பிரஹ்லாதஸ்ச விபீஷணஸ்ச கரிராட் பாஞ்சாலி. அகல்யா வந்தாளாம். அடுத்தது அவ சொன்னாளாம், நான் தெரிந்தே அபச்சாரப்பட்டேன், வந்திருப்பது கௌதமர் இல்லை இந்திரன்னு தெரியும், ஆனாலும் நான் உறவு வச்சுட்டேன். ஆனா என்னையும் என் தோஷத்தையும் மறந்து மன்னித்து என்னை கௌதமரோடு சேர்த்து வச்சவர் எம்பெருமான் அகல்யா. கடைசியில ஒரு குழந்தை வந்துதான், துருவன்னு பேரு. அது சொல்லித்தான், எங்க அப்பெத்த அப்பா என்ன மடியில உட்காரக்கூடாது, சித்தி உட்காரக்கூடாதுன்னு சொன்ன பொழுது சங்கஸ்பர்ஷ கையோடு என் கபோலத்தை தொட்டு ஸ்தோத்திரம் பெற்றவன் என் நாரணனன்றோ, துவாதசாட்சரியை நான் ஜபித்தேன் அவனுக்கன்றோ, அவனன்றோ எனக்கு கருணை சுரந்தான், நான் சாட்சி சொல்றேன் ஐயா அப்படின்னு அந்த 6 பேர் நின்னாளாம். வாத்சல்யாத் அபயப்பிரதான சமயாத் ஆர்த்தார்த்தி நிர்வாபணாத் ஔதார்யாத் அகசோஷணாத் அகணித ஸ்ரேயப் பதப் பிராபணாத் சேவ்ய ஸ்ரீபதி ரேகயே வஜகதாம் ஏ தே ச ஷட் சாட்சிணः பிரஹ்லாதஸ்ச விபீஷணஸ்ச கரிராட் பாஞ்சால் அஹல்யாத் துருவஹான்னு 6 பேர் நின்னாலே. அதுல ஒரு சாட்சியான அந்த கஜேந்திரனை பார்த்து பிரஹ்லாதன் சொன்னான், நீ மிதித்தால் நன்றி கெட்டவனாக போவாய்ன்னு சொன்னும்போது ரிவர்ஸ் கியர் போட்டுன்னு போயிடுத்து. சரி அடுத்தது, மலையின் உச்சியிலிருந்து தள்ளி விடலாமா குழந்தையை அப்படின்னு நினைச்சபோது தள்ளி விட்டு இருக்கா. அது நாராயணனே நினைச்சுட்டு இருக்கு. நம்மளால நான் வாஸ்தவமா சொல்றேன், ஐ வில் பி வெரி ஆனஸ்ட், ப்ரூட்டலி ஆனஸ்ட்.
என்ன மட்டும் இந்த மாதிரி மலையிலேருந்து தள்ளி விட்டுருந்தா நான் நாராயணனை வேண்டிக்கல, ஹிரண்யாயனமான்னு சொல்லியிருப்பேன். அப்படிலாம் நமக்கு ஒன்றும் இப்போ இவ்வளவு பேசுகிறோமே, மலையிலேருந்து உயிருக்கு ஆபத்துன்னு வந்துடுத்துன்னு வச்சுங்க, அந்த இடத்த அந்த பக்தி தொக்கவே தொக்காது. அப்படிலாம் இருந்தால் நமக்கும் ஒரு ஆழ்வார் சன்னதி நமக்கும் தானே வச்சிருப்பா நமக்கு சன்னதி. அந்த லெவல் இல்லையே. நல்லா ஏசி போட்டுண்டு கொஞ்சம் கூட ஏசி குறையாமல் அப்படியே நான் சஹஸ்ரநாமம் சொல்லணும், காலை நீட்டிக்கிறதுக்கு ஒரு ஃபுட் ஸ்டூல் இருக்கணும், அப்பப்போ ஐ ஷுட் ஹாவ் அ பினா கொலாடா இல்லையா, ஐ ஷுட் ஹாவ் அ லசானியா டு கோ வித், மேபி அ நாச்சோஸ் வித் அ சீஸ் டிப். இதெல்லாம் இருந்துன்னு நான் சஹஸ்ரநாமம் சொல்லிட்டு பகவத் பக்தி இருக்குங்கிறேன். அந்த பத்ராச்சல ராமதாஸ் மாதிரி சாட்டை அடி வாங்கிட்டு ராமநாமா சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க இல்லையா. நான் பண்ணது தப்பு இல்லை, ராமனுக்காக சர்வலோகேஸ்வரருக்கு ஒரு கோவில் கட்டினது தப்பா? அப்படிங்க சாட்டை அடி வாங்கினாரே. உப்புலியே பண்ணி போடுவா சப்பாத்தி. அப்ப அவர் சொன்னார், ராமநாமாவை சொல்லிட்டு சாட்டா எனக்கு இது உப்பு கரிக்கிறதுனே தெரியலையே, ஸ்ரீரமணி நாமம் ஏமி ருச்சிர, ஓ ராமணி நாமம் எந்த ருச்சிர. அந்த பக்தி ராமதாசருக்கு இருந்த பக்தி நமக்கு வராதே இல்லையா. தியாகராஜர் எப்பேற்பட்ட மகான். அவர் ரிச்சா புவரா மிடில் கிளாஸா நமக்கு ஒன்றும் தெரியாது. நிச்சயமா அவர் பாட்டு எழுதி இன்னைக்கு நாங்க சம்பாதிக்காம சம்பாதிக்கல, அது நிச்சயம். அந்த சுவாமி அவர் பாட்டை எழுதி நாங்க கேசட்டா போடுறோம், சிடியா போடுறோம், ஆடுறோம், நாடகம் பண்றோம், எல்லாம் பண்றோம், அப்படி சம்பாதிக்கிறோம். அந்த சுவாமி எப்படி இருந்தாருன்னு நமக்கு தெரியாது. நிதிச்சால சுகமான்னு பாடிட்டு வந்துட்டார், எனக்கு ராஜா கூட பாட வேண்டான்னு விட்டார். அப்படி இருந்தவர் தியாகராஜர். அந்த பிரஹ்லாதனுக்கு என்ன தைரியம் பாருங்க. மலையின் உச்சியிலேருந்து அந்த காவலாளிகள் கேட்கிறா, இப்பவாவது ஹிரண்யாய நமஹ சொல்லிடேண்டா பிளீஸ் பிரஹ்லாத், நாராயணாயன்னு சொல்லிட்டு அதை தள்ளி விட்டா அது கீழே விழுந்துதான். தியாகராஜர் பிரஹ்லாத பக்தி விஜயத்தில் எடுத்தார். உடனே பூமாதேவி தாங்கினாளாம், கடலரசி தாங்கினாளாம். அது மறுபடியும் ஆத்துக்கு வந்துடுத்து. அப்பா பார்த்தார், இது என்னடா இது, ஈவுடைய ஆயுள் இதுக்கு வந்துடுத்து. ஈ தெரியுமோ, ஈயை நீங்க வதமே பண்ண முடியாது, அது தப்பிச்சுட்டே இருக்கும் எங்கேயாவது. அதனால தான் ஒருத்தர் எடுத்தார் நான் ஈ. என்ன வதமே பண்ண முடியாது, இந்த ஜீவாத்மா என்னைக்குமே நித்தியம்னு விட்டார். அப்போ அதை என்ன பண்றதுன்னா, ஒரு குவளையில விஷத்தை கொடுத்தா அது விஷத்தை பார்த்த உடனே இதுல நாராயணன் இருக்காருப்பா, எனக்கு அதுல பார்த்தா நாராயணன் தான் தெரிகிறாருப்பா. ஐயோ இது சாதாரணப்பட்டது, கொல்லவே முடியாது போல இருக்கு. யாரோ இதை ரக்ஷணம் பண்ணிண்டே வரா, திருட்டுத்தனமா பண்ணிட்டு வரா. உடனே குழந்தைய கூட்டார், आओ इधर प्रहलाद बैठो அப்படின்னார். ठीक है पप्पा அப்படின்னு உட்கார்ந்துருது. ஏன் சார் நீங்க எதுக்கு ஹிந்தியில பேசுறீங்க? என்ன இதெல்லாம் பிராச்சீனத்துல நிறைய புராணங்கள்ல நரசிம்ஹாவதாரம் நடந்த இடம் பாகிஸ்தான்ல முல்தானுங்கிற ఇடம். ఏం చెప్తున్నారు స్వామి మీరు? మన ఆంధ్రదేశంలో ఉన్న అహోబిల క్షేత్రం కదా, ఆ స్థల మహాత్మ్యంలో ప్రహ్లాద చరిత్రం వస్తుంది, మీరు ఏం చెప్తున్నారు? கேட்கலாம் இல்லையா ஒரு கேள்வி. அது அஹோபிலத்தில் நடந்தது ஆக்ஷன் ரீப்ளே. ஏற்கனவே பாகிஸ்தானில் நடந்து கொடுத்து இங்கே இருக்கக்கூடிய ரிஷிகள்லாம் பிரார்த்தனை பண்ணா, அன்னைக்கு நீ எங்கேயோ நரசிம்மாவதாரம் எடுத்தியாமே, நாங்கள் தபஸ் பண்ணிட்டு இருக்கோமே, எங்கள் யோக கண்ணுக்கு நீ மறுபடியும் காட்சி கொடுப்பியான்னு சொன்னோடனே பெருமாள் உடனே அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கார். ரீவைண்ட் பண்ணி உடனே பிளே பண்ணார். அது ஆந்திராவாயிடுது. அவ்வளோதான். நேர கராச்சி பேக்கரியிலேருந்து பூத்தரைக்குழுக்கு வந்துட்டார். அவ்வளோதான், அங்கே நீங்க. அதனால அந்த குழந்தை போய் அப்பா மடியில் உட்காந்துருது. அப்பா கேட்குறாரு, டே உன்னை யாரோ காப்பாத்துற இல்லடா ராஜா, யானை கிட்ட மிதிக்க வச்சும் போது யானை கூட உன்னை மிதிக்கல, விஷம் கொடுத்தா நீ போவே மாட்டேங்கிறியாடா கண்ணா, யாருடா கண்ணா உன்னை காப்பாத்துறா சொல்லுடா ராஜா. ஷாணிலுமுளன் ஒரு தன்மை அணுவினை சதகூறு இட்ட கோணிலுமுளன் மாமேரு குன்றிலுமுளன் இன்னின்ற தூணிலும் முளன் நீ சொன்ன சொல்லிலும் முளன் இத்தன்மை காணுதி விரைவின் என்றான் நன்று என கனகன் சொன்னான். சாணிலும் முளன்
சதகூறு இட்ட கோணிலுமுளன் மாமேரு குன்றிலுமுளன். அப்பா எங்க இருக்கான்லாம் கேட்கறியேப்பா. ஒரு இடத்துல அவர் அணுவாய் இருந்திருந்தால் நான் சொல்லலாம், அவன் விபுவன்றோ. அதாவது 2 வார்த்தைகள் நீங்க சித்தாந்தத்துல தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு 4:20க்கு வைஷமியம் நைர்கிரண்யம்னு 2 வார்த்தை சொன்னேன். இப்ப இன்னொரு 2 வார்த்தை சொல்றேன். அணு விபு. அணு அணு சொல்லக்கூடாது, அணு ந விபு. அணுன்னு சொன்னா ஸ்பெசிபிக்கா ஒரு இடத்துல இருக்கும். இப்ப நம்ம ஜீவாத்மா இருக்குன்னு வச்சுங்க, நம்ம சரீரத்துல மட்டும்தான் இருக்கும், 4-5 பேருக்குள்ள போகாது. ஏதாவது அணுத்துவம், அணுத்வே சதி சேதனத்துவம் ஜீவாத்மா, இதுதான் டெஃபினிஷன் சித்தாந்தத்துல. சைத்தன்யம் இருக்கணும், ஞானம் இருக்கணும், அது கொஞ்சம் டவுட் தான். அதோட சேர்த்து அது அணுவா இருக்கணும், ஒரு இடத்துல இருக்கணும். அணுத்வே சதி சேதனத்துவம் ஜீவாத்மா, ஒரு இடத்துல இருக்கும், அவ்வளவுதான். பெருமாள் அப்படி இருக்க முடியாது. இப்ப பெருமாளும் அணுவா இருக்காருன்னு வச்சுங்க, ப்ராப்ளம் வந்துடும். இப்போ அவர் எங்கேயோ உப்பிலியப்பன் கோவிலில் இருக்கார், இப்போ பெருமாள் அங்கே இருக்கார் அப்படின்னா, இங்கே யாராவது கஷ்டப்படும் போது தவிக்கும் போது, இருங்க சார் அவர் இன்னைக்கு ராத்திரி உழவன் எக்ஸ்பிரஸில் வந்துருவார், நாளை கார்த்தால உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார்னு சொன்னால், அப்போ நமக்கும் அவருக்கும் என்ன வித்தியாசம்? உப்பிலியப்பன் கோவிலில் இருக்கும்போதே அவர் இங்கே இருக்கணும். இங்கே இருக்கும்போதே பகவான் ஹைதராபாத்தில் இருக்கணும், ஹைதராபாத்தில் இருக்கும்போதே தில்லியில் இருக்கணும், தில்லியில் இருக்கும்போதே சியாட்டில் இருக்கணும், சியாட்டில் இருக்கும்போதே காசால இருக்கணும், காசால இருக்கும்போதே அண்டார்டிகால இருக்கணும். ஒரே ஒருவன் ஒரு சமயத்தில் அத்துணை இடத்திலும் இருக்க வேண்டும். அதுக்கு விபுன்னு பேர், விபுத்வம். விபுத்வே சதி சேதனத்துவம் பரமாத்மா, அணுத்வே சதி சேதனத்துவம் ஜீவாத்மா. இதை நீங்க ஞாபகம் வச்சுட்டேன்னா நீங்க பகவத்கீதா லெக்சர்ஸ்லாம் ஈஸியா புரியும். கீதை புரிவது சுலபம் இல்லை, ஞாபகம் வச்சுங்க. I go to Gita classes, I kind of sit through the lectures of Gita, and Gita lectures are really good. You can't, I'm sorry to say this with all humility and modesty, சர்வலோகேஸ்வரன் உபனிஷத் சாரத்தை பிழிஞ்சு கொடுக்கிறாருன்னா அவ்வளவு ஈஸியா இருக்குமா? பின்ன அர்ஜுனன் கேட்டானேன்னா அதனால தான் கேட்டான், அவன் அவ்வளவு இன்டெலிஜென்ட்டா இருக்கிறதுனால தான் கேட்டான். நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே சார் ஒன் டவுட் சார், நீங்க கிருஷ்ணர் மட்டும் நமக்கு கீதை சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, 2வது ஸ்லோகம் மேல நகர்ந்திருக்காது சார், திரும்பி சொல்லுங்களேன், மறந்து போயிடுது, ப்ளீஸ் கம் அகைன், ஐ டிட் நோட் இட் டவுன். திரும்பி ஒரு வேர்ட் நம்மளை சொல்லி சொல்லி கிருஷ்ணர் நாங்கள் போறோம், இவனுக்கு பகவத்கீதையே சொல்லக்கூடாதுன்னு அவர் ஓடியே விட்டுருப்பார். அர்ஜுனன் எவ்வளவு புத்திவானா இருந்திருந்தா பெருமாள் சொல்ற வேகத்துல அவன் புரிஞ்சுட்டான். டவுட், அதுல வேற டவுட் கேட்பான். இப்ப என்னன்னா அதை புரிஞ்சுட்டு டவுட் கேட்பான். நமக்கு அவர் சொன்னதுலயே குழப்பம் வந்துடும், அது புரிஞ்சுக்கவே மாட்டோம். நீ தர்மக்ஷேத்திர இது என்ன சுவாமி, ஏன் இவா 2 பேரும் எனக்கு புரியல. இப்ப ஜீவாத்மா பத்தி இன்னொரு தடவை பிபிடியில போட்டு காமிங்களேன், கிருஷ்ணரை போட்டு குழப்பி ஒரு லிங்க் அனுப்புங்கன்னு சொல்லி, கீதை கடினம் நான் எழுதி தரேன், ஞாபகம் வச்சுங்க. யாராவது உங்களுக்கு சுலபம்னு சொன்னா they are trying to sell that heart to you. It is tough. இதே பாகவதம், ராமாயணம், மகாபாரதம் சுலபம். இதை நீங்க நன்னா புரிஞ்சுட்டேன்னு வச்சுங்க, அப்ப கீதை ஈஸி. ஏன்னா இதனுடைய விஷயத்தை தான் அங்க பெருமாள் சொல்றார். அப்ப அணுத்வே சதி சேதனத்துவம் பரமாத்மா. அப்ப இவன் சொல்றான், ஷாணிலும் உளன் சதகூறு இட்ட கோணிலும் உளன். அப்பா நீ அந்த பரமாத்மா எங்க இருக்கான்னு கேட்கறியே, கொஞ்சம் அசட்டுத்தனமா இருக்குப்பா. உன்னை போல் என்னை போல் அந்தந்த சரீரத்தில் இருப்பவன் அன்று, எல்லாவிடத்திலும் இருக்கின்றான் அந்த குழந்தை சொன்னானாம் இந்த பறக்க அந்த சத்தியத்தை. இது பெரியவாள்லாம் இதுக்கு வியாக்கியானம் பண்ணும்போது என்ன சொல்றான்னா, இந்த சின்ன குழந்தை பெருமாள் எல்லா இடத்திலையும் வியாபிச்சிருக்காருன்னு சொன்ன உடனே தான் பெருமாளுக்கே தெரிஞ்சுதான் தான் எல்லா இடத்துலயும் இருக்கும். எப்படி இருக்கு பாருங்க, அவர் எல்லா இடத்துலயும் இருக்கார், ஆனா அது யாரும் சொல்ற வைக்க, இந்த ஹனுமானுக்கு அவருடைய சக்தி தெரியாதுங்கிற மாதிரி பெருமாளுக்கே தெரியலையா தான் எல்லா இடத்துலயும் இருக்கும்னு. இந்த குழந்தை சொன்ன உடனே தான் லக்ஷ்மியை பார்த்து, இப்பதான் எனக்கே தெரியுது நான் எல்லா இடத்துலயும் இருக்கேன். ஏன்னா உங்களுக்கு தெரியலையா, நீங்க தான் எல்லா இடத்துலயும் இருக்கல. ஓஹோ, இந்த குழந்தை சொல்லி தாண்டி எனக்கு தெரியுது, திரைலோக்கியமே ததகிலம் நரசிம்ம கர்ப்பம், நான் எல்லா இடத்துலயும் இருக்கேன். இப்ப பெருமாளுக்கு ஒரே பயமா, இதுக்கு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த குழந்தை இந்த அசைடு ஏதாவது தூணை தட்டி நம்ம வரலன்னா அந்த குழந்தைய போட்டு இது பாதா படுத்தும். அதனால எல்லா இடத்துலையும் செக் பண்றாரு, இது எந்த பக்கம் தட்டோன்னு தெரியாது, ஒரே சினிக்கு, எந்த பக்கம் தட்டோன்னே தெரியாது. இந்த தூணை தட்டேன்னு சொல்லிட்டு இன்னொன்று தட்டும் வேணும்ட்டே எல்லா இடத்துலையும் வியாபிச்சுட்டார் பெருமாள்.
இப்ப எல்லா இடத்துலயும் டைட்டா இருக்கார் பெருமாள். அந்த ஒரு சிம்மாசனத்துக்குள்ள போயிட்டார், ஃபுட் ஸ்டூலுக்குள்ள போயிட்டார், தரையில போயிட்டார். இப்ப தேவர்கள் பிரம்மாக்கு ஒரே இது என்னன்னா, இப்ப பெருமாள் சாதாரணமா அவராகவே கிழிச்சாலும் ப்ராப்ளம் இல்லை. பெருமாளுக்கு ரூல்ஸ் வில் நாட் பைண்ட் ஹிம். இப்ப பிரம்மா வரம் கொடுத்துட்டாருங்கிறதுக்காக பெருமாளுக்கு லோகோ அகுருஹு பரோமா, பரமாத்மாவுக்கு என்ன, அவர் இப்ப ரூல்ஸ் கிழிச்சா ஹூ வில் ஃபைல் அ கேஸ் அகேன்ஸ்ட் ஹிம்? கிடையாது. அவர் என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா பெருமாளுக்கு என்னன்னா, நம்மளை நம்பி வேதத்தை நம்பி சொல்லக்கூடிய ஒரு அடியவர் பிரம்மா வரம் கொடுத்திருக்காருன்னா அந்த வரத்தை நம்ம மதிக்கணும். இல்லாட்டா நாளைக்கு பிரம்மாவோட வரத்துக்கு வேல்யூவே இல்லாம போயிடும் இல்லையா? போறவா வரவாள்லாம் சொல்வா, ஹே இன்கே பாஸ் மத் ஜாயே குச் பி நஹீ ஹோகா. இவ சொல்றது ஒண்ணுமே நடக்காது. அப்ப பிரம்மாவினுடைய வார்த்தையை காப்பாற்றணும், சிறு குழந்தை பிரகலாதன் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற வேண்டும். எவ்வளவு கன்ஸ்டன்ட்ஸ். மகாலட்சுமி யோசிக்கிறா, நீங்க எப்படி வரப்போறீள், வெயிட் அண்ட் சீ. அங்க ஆச்சாரியெல்லாம் சொன்னா, அது ஒரு சிஷ்யன் பெருமாளை பார்த்து கேள்வி கேட்டார், பெருமாள் தூணில் இருக்க செய்தே என்ன செய்து கொண்டிருந்தார் இல்லையா? நீங்க உபன்யாசத்துக்கு போனேளே என்ன பண்ணீள் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டா எப்படி இருக்கும்? நீங்க உபன்யாசத்துக்கு போனேளே என்ன பண்ணேன்னு கேட்டா கேட்கல உபன்யாசம் அப்படின்னு விட்டா எப்படி? பெருமாள் அந்த தூணுக்குள்ள இருந்து என்ன பண்ணிட்டு இருந்தார்? உடனே ஆச்சாரியன் சொன்னார், நகத்துக்கு உரம் போட்டு கொண்டிருந்தார். he was sharpening. இப்பெல்லாம் ஆயுதங்கள்லாம் கிடைக்கிறது, ஏதாயத்தம் ஜெகச்சக்கரம், அது நகத்தை வெட்டலாம். அதுலயே உள்ளுக்குள்ள 2 கத்தி இருக்கும், கோடாலி மாதிரி இருக்கும். அது இப்படி எடுத்தேன்னா இப்படி 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 சீவினேன்னா அந்த இது, அதுக்கெல்லாம் தனித்தனி சிகிச்சைகள்லாம் இருக்கு. இப்போ கை நகம் கால் நகத்துக்கு தனி அதெல்லாம் பண்ணி அதெல்லாம் அது போட்டு பெருமாள் இப்ப அதுல ஒருத்தர் கேட்டார், சுவாமி பாலிஷ் போட்டுண்டாரா? ஆயிடும் இப்போ பாலிஷ். அதில் என்ன கலர் இவர் வேணும்னு நினைக்கிறாரோ ஆயிடும். அது வெறும்னு இதெல்லாம் போட்டு காலி பண்ணி வச்சிருக்கார், எல்லாம் நீட்டா பண்ணி வச்சிருக்கார். இப்ப இந்த எங்க கூப்பிடுவானே தெரியல. ஷாணிலுமுளன் சதகூறு இட்ட கோணிலுமுளன் மாமேரு குன்றிலுமுளன் நீ சொல்லும் சொல்லிலுமுளன். அப்பா நீ ஹாரி எங்க இருக்கான்னு கேட்கறியே. அந்த ஹ லர்கர் ரி லர்கர் அக்ஷரமா பெருமாள் வியாபிச்சிருக்கார். வியாபிச்சிருக்காராடா? ஆமாம் அப்பா, இந்த தூணில் இருக்கின்றானா அப்பா? இவ்வளவு நாழியா சர்வத்ர அஸ்தி சதா அஸ்தின்னு சொன்னேனே, புரியவில்லையோ என்று கேட்ட பொழுது இந்த தூணில் இருக்கின்றாரா என்று கதையை எடுத்தானாம் கனகன். ஓடி சென்றானாம். ஸ்தம்பே கட்டயதோ ஹிரண்யகசிபோ கர்ணௌ சமாசூர்ணயன் ஆகூர்ண ஜகதண்ட குண்ட குஹரோ கோரஸ்தவா பூத்ரவஹ சுத்வாயம் கில தைத்யராஜ ஹிருதயே பூர்வக்கதாப்யஸ்ருதம் கம்பக்கஸ்சன சம்பபாத தைதோஸ்ம அம்போஜ பூவிஷ்டராத் அரே க்வாசௌ சகல ஜகதாத்மா ஹரிரிதி பிரபிந்தி ஸ்மே ஸ்தம்பம் சலித கரவாளோ திதிசுதஹ अतः पश्चात् विष्णोर् नहि वदितुमीशोऽस्मि सहसा कृपात्मन् विश्वात्मन् पवन पुरवासिन् मृडयमाम् भूखण्डं वारनाण्डं परवरविरटं डम्ब डम्पोरुडम्पं डिं 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 डिडिम्बं दहमपि दहमै झम्प झम्पैश्च झम्पैः तुल्यास्तुल्यास्तुल्यास् धुम 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 कैकुङ्कुमाङ्कैः एतत्ते पूर्णयुक्तम् अहर कर हरः पातु मां नारसिंहः शंकं चक्रं चापं परशुम शमिशुं शूलपाशांकुशास्त्रं वज्रं खेटं कलमुसलगदा कंतमत्युग्रदंष्ट्रं ज्वाला केशं त्रिनेत्रं हरमुसलगतं हारकेयूरभूषं वंदे प्रत्येक रूपं परपद निवसः पातु मां नारसिंहः नासाग्रं पीनगंडं परबलमथनं बद्धकेयूरहारं रौद्रं दंष्ट्राकराळं अमित गुणगणं कोटि सूर्याग्निनेत्रं गांभीर्यं पिंगलाक्षं भ्रुकुटित विमुखं षोडशादर्धबाहुं वंदे भीमाट्टहासं त्रिभुवन विजयः पातु मां नारसिंहः झम 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 जकारं जश जश जशितं जानुदेशं जम जकारं हुम 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 हकारं हरितकहसा यं दिशे बंबकारं वम 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 बकारं वदन ललिततं वामपक्षं सुपक्षं லம் 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 லகாரம் லகுவன விஜய பாத்து மாம் நாரசிம்ஹா என்று ஒரு சிம்மம் 16 கைகளோடு அட்டகாசம் பொருந்திய குரலோடு ஆகண்டமாதி புருஷம் கண்டீரவம் உபரிகுண்டிதாரா திம்னர் தேசிகன். கழுத்துக்கு மேல சிம்மமுகமாம், கழுத்துக்கு கீழே ஆதி புருஷ சரீரமாம் அப்பேற்பட்ட நிருசிம்மன் ஆயுதங்களோடு
அந்த முகத்வாரத்தில் வரக்கூடிய அந்த நாக்கானது போரில் ஒரு வாழ்வீரன் எப்படி வாளை சுழற்றுவானோ அதுபோல் சுழன்றதாம். நகங்கள் 10 வஜ்ராயுதம் போல் இருந்ததாம். காது 2 நாசிகா, காது 2 மேல் நோக்கி இருந்ததாம். மூக்குக்குள்ள போகக்கூடிய காற்று ஒரு வெயில் காலத்தில், கிரீஷ்ம காலத்தில் ஒரு குகைக்குள்ளே சென்று வரக்கூடிய காற்று போல் இருந்ததாம். கண்கள் 2 1000 சூரியன்கள் சேர்ந்து உருக்கி வைத்தார் போல் ஜாஜ்வல்யமாம். உடம்பில் இருக்கக்கூடிய ரோம கூபங்கள்லாம் மேல் நோங்கி நிற்கிறதாம். பெருமாள் அப்போது ஒரு குதி குதித்தாராம்னர். விஜயேந்திர தீர்த்தர் தன்னுடைய அஷ்டகத்தில் தோன்றி அந்த ஹிரண்யகசிபுவோடு யுத்தம் செய்து தன்னுடைய நகத்தை அவன் உடம்பில் செலுத்தி அவனை தர 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 தரவென்று இழுத்து அந்தியம் போதில் அறிவுருவாகி பிரதோஷ சமயம் பெருமாள் அந்த ஹிரண்யகசிபுவை தன் மடியில் வைத்தாராம். அது பூமியும் இல்லை, ஆகாசமும் இல்லை. வாசற்படியில் அமர்ந்தாராம். உள்ளிலும் இல்லை, புறத்திலும் இல்லை. நரன் கலந்த சிம்மமாய் நாரசிம்மமாய் வந்தாராம். நரனும் அல்ல, மிருகமும் அல்ல என்கின்ற அவதாரம். பகலும் அல்ல, இரவும் அல்ல என்று பிரதோஷ வேளை. உயிர் இருக்குன்னு சொல்லலாம், வெட்டும் போது வளர்கின்றபடியால். உயிர் இல்லைன்னு சொல்லலாம், வெட்டும் போது வலிக்காதபடியால் என்று நகத்தை கொண்டு பாந்த்வஸ்மான் புருபூதி வைரி. மத்வாச்சாரியர் நகஸ்துதினே பாடினார். நகத்து மேல ஒரு ஸ்துதி பாடியிருக்கார். அந்த நகத்தை வைத்து கிழித்தாராம். கிழிச்சு என்ன பண்ணார், அப்படியே விட்டுருக்கலாமே சார்னா உடனே ஆச்சாரியன் எடுத்தார். உள்ள தேடினாராம். இந்த வயிற்று பெற்றெடுத்த ஒரு முத்துதானே பிரஹ்லாதின் இன்னொரு முத்து எங்கேனும் ஒளிந்து கொண்டிருக்கிறதோன்னு தேடினாராம் பெருமாள். இந்த குழந்தையை கிழிக்கும் போது இந்த ரௌத்ரத்தை ஒருவர் கண்டதில்லைன்னா பெருமாள்னாலே ரொம்ப சிரிச்சுட்டு இருப்பார், புல்லாங்குழல் வாசிப்பார், ராசக்கிரீடை பண்ணுவார், வெண்ணையை திருடுவார், இப்படிதான் பார்த்திருக்காளே ஒழே இந்த உக்ரம் நாராயணன் கிட்ட பார்த்தது கிடையாது. ஏன் உக்ரம் வந்ததுன்னார், சத்தியம் விதாதும் நிஜபிருத்திய பாஷிதம். தன்னுடைய அடியவர் பால் யாராவது ஒரு வார்த்தை சொன்னால் அந்த கோபம் பொங்காதோ. அந்த பிரஹ்லா அந்த ஹிரண்யகசிபுவை கிழித்தெடுக்கும் போது தேவர்கள் அங்கே தோன்றி பிரஹ்லாதனை பார்த்து சொல்றா, இந்த குழந்தைக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும், பிரஹ்லாதா நீ போய் பெருமாள் சாந்தம் அடைய வேண்டும் என்று பிரார்த்தி. உடனே போறார் பிரஹ்லாதன். அப்போ பெருமாளுக்கு ஒரு பக்கம் கிழிச்சுட்டு இருக்கார். ஞாபகம் இன்னொரு கிரைம் சீன் ஸ்டில் தேர், அப்படியே கிழிச்சுட்டு இருக்கார். அதே கண்ணிலேந்து வாத்சல்யமும் சுரக்கிறார். தேசிகன் எடுத்தார். சட்டாபட்டல பீஷணே சரபச அட்டஹாசோத்பட்டே ஸ்புரத் கிருதி பரிஸ்புடத் ப்ருகுட்டிகேபி வக்த்ரே கிருதே கிருபா கபடகேசரிந்தனுஜடிம்ப தத்தஸ்தனா சரோஜ சதிருஷாதிருஷா வியதிபிஷஜ்யதே வியஜ்யதே. ஒரு பக்கம் கிழிக்கிறார், இன்னொரு கண்ணில் அப்படியே அந்த குழந்தை மேல வாத்சல்யம். இதெல்லாம் வருமோ? இப்ப நம்ம ஹியூமன் நேச்சரை வச்சுப்போமே. இப்போ நம்ம கோவமா இருக்கோம்னு வச்சுக்கோ, யாரோ இதை பாரு, நான் இப்போ ரொம்ப ஐ எம் வெரி அஜிடேட்டட், டோன்ட் கம் நியர் மீ அப்படின்னா கோபம் வரும்போது யாரும் நம்ம கிட்ட வந்துடக்கூடாது. சாந்தமா இருக்கும்னு வச்சுக்கோ, நான் நன்னா இருக்கேன், ஏன் என் மூடை வந்து இப்போ கெடுக்கிறேன், ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் ஆங்கிரி நவ் அப்படின்னா சாந்தமா இருக்கும்போது கோபம் இருக்காது. கோபமா இருக்கும்போது சாந்தம் வராது. பெருமாள் உக்ரத்தையும் காமிக்கிறார், வாத்சல்யத்தையும் காமிக்கிறார். சேராத ரெண்டு சேர்க்கிறார் இல்லையா, அகடித கடனா சாமர்த்தியம் அப்படின்னு பேரு இதுக்கு சாஸ்திரத்துல. ரெண்டாவது சேராத ரெண்டு, ஒரே சமயத்தை சேராது, ரெண்டுத்தையும் சேர்த்துட்டார். அகடித கடனா சாமர்த்தியம். நரத்வம் மிருகத்துவம் ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்தார். அகடித கடனா சாமர்த்தியம். ரௌத்ரத்தையும் கோபத்தையும் வாத்சல்யத்தையும் ஒன்று சேர்த்தார். அகடித கடனா சாமர்த்தியம். கிழிக்கிறார். பிரஹ்லாதன் வந்தது. அந்த சிங்கம் உள்ளேந்து அந்த யோக திசையில கேட்கறது, உனக்கு என்ன வேணும், என்னடா வேணும் ராஜா? அப்போ அந்த குழந்தை சொல்லித்து, எங்க அப்பா என்கிட்ட ரொம்ப அபச்சாரப்பட்டுட்டார். பாகவதாபச்சாரம் தானே. பெரியோர்கள் சொன்னதை நான் சொல்றேன். பெருமாள் மேல கூட அபச்சாரப்பட்டோம். ராமர் ஏதோ 2 பேர் 2 திட்டுறா, கிருஷ்ணர் ஏதோ 2 பேர் திட்டுறா, அது கூட பெருமாள் பொறுத்துப்பார். அவர் அப்பா அம்மா மாதிரி அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மை, அதெல்லாம் விடுறா, என் குழந்தை ஏதோ என்ன சொல்லிட்டு போறது. ஆனா எதை பொறுத்து கொள்ள மாட்டார்னு புராணம் சொல்றது, அடியவர்கள் பால் ஏதாவது சொல்லிவிட்டா அவர் பொறுத்துக்க மாட்டார். தன் மேல ஏதாவது சொன்னா ஓகேப்பா இதெல்லாம் என்னப்பா,
மாமனார் தான் அப்படி ராமரை பத்தி சொல்லுவார், மாட்டு பொண்ணு கோவிலுக்கு வராளேப்பா விட்டுரும், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு அதெல்லாம் பொறுத்துப்பார். பெருமாள் அதெல்லாம் ஒன்றும் தப்பாவே எடுத்துக்க மாட்டார். ஆனால் அடியவர்கள், இப்போ ஏதோ கோவிலில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு அடியவர் இருக்கார், பாசுரங்கள் சொல்லக்கூடிய ஒருத்தர் இருக்கார், ஏதோ தன்னால முடிஞ்ச நாம சங்கீர்த்தனம் பண்ற ஒருத்தர் இருக்கார், அவரை பார்த்து கிண்டல் அடிப்பது, கேலி செய்வது, ஏசி பேசுவது, அதை பெருமாள் பொறுத்துக்க மாட்டார். நரசிம்மாவதாரம் எடுத்துருவார். அப்போ நரசிம்மாவதாரம் என்பது அடியவர் பால் ஏற்பட்ட அபச்சாரத்துக்காக. அப்ப அந்த குழந்தை கேட்டது, எங்க அப்பா என்ன இருந்தாலும் ஐ எம் நாட் ஜஸ்ட் பிரஹ்லாத், ஐ எம் எச் பிரஹ்லாத். ஹிரண்யகசிபு தான் என் அப்பா. எங்க அப்பா பண்ண தப்ப மன்னிச்சுடு பகவானே. ஏதோ இதெல்லாம் நான் ஒன்றும் தப்பாவே எடுத்துக்கல, நீ ஏப்பா இவ்வளோ அஜிடேட் ஆகி இப்படிலாம் நரசிம்மாவதாரம் எடுத்து எங்களையும் பயமுடுத்தி விட்டுருப்பா, எங்க அப்பா பண்ண தப்ப மன்னிச்சுடும், ப்ளீஸ் ஃபர்கிவ் மை ஃபாதர். அப்பாக்காக கேட்கறது அந்த குழந்தை. அப்போ பெருமாள் சொன்னாரா, ஏண்டா உனக்கு நீ ஒண்ணுமே கேட்டுக்க வேண்டிய, சரி ஐ ஃபர்கிவன் யுவர் ஃபாதர், டோன்ட் வரி அப்படின்ட்டார். சரி உனக்கு வேணுங்கிற மாதிரி ரெண்டாவது வரம் கீழ். அப்போ அந்த குழந்தை சொல்லித்தான், இதை பாரு, பகவான்கிறது பிரத்யக்ஷமா வந்தாதான் பகவான்கிறது இல்லை இல்லையா? இதை இந்த சரித்திரத்தை யாராவது கேட்டுவிட்டு நாளைக்கு தூணை போய் உடைச்சா, உங்காத்துல போய் பில்லரை போட்டு உடைச்சா பொத்துன்னு விழும். பார்த்தியா, அன்றைய காலகட்டத்தில் நரசிம்ம தோன்றினாராம், இப்போது தோன்றவில்லை, புரிகிறதா உங்களுக்கு? இதுதான் அவர்கள் புராணங்கள் என்று சொல்லுகின்றார். நம்மளே போட்டு குழப்பி, நம்ம குழந்தை இல்லாம குழம்பி போயிடும், எல்லாம் ஓக்கா இருக்கே. I do feel that there is a point in what he says. Then why does his mother go to temple? இப்போ if they believe they have a point, why the mother goes to the temple? அவர்களுக்கே அவ சித்தாந்தம் பிடிக்கலன்னு தானே அர்த்தம். அப்படி இருக்கும்போது பகவான் இப்ப என்ன செய்வது இதை பகவானை வச்சுண்டுன்னு கேட்டா, இந்த குழந்தை சொல்லித்தான், பகவானே நீ தோன்றினாய், எனக்கு எவ்வளவு அகோபாகியம், ஏதோ ரிஷிகள்லாம் சனகாதியர் தவ யோகம் செய்து வருந்தி சாதித்ததை புனிதமாவே எளிதில் பெற. சனகாதி யோகிகள் அஷ்டாங்க யோகம் பண்றா, அந்த யோகம் இந்த யோகம், அவளால கூட உன் திருவடியை பார்க்க முடியலையே. அப்பேற்பட்ட சர்வலோகேஸ்வரன் கேசாதி பாதமா தத்தே பிரத்யக்ர தாராதர லலித கலா யாவலி கேலிகாரம் லாவண்யஸ்யைகசாரம் சுக்ருதி ஜனதிருஷாம் பூர்ண புண்ணியாவதாரம் லக்ஷ்மி நிஷங்கலீலா நிலையனம் அமிர்தஸ்யந்த சந்தோஹமந்தஹ சிஞ்சது சஞ்சிந்தகானாம் வபுஹு அனுகலையே மாருதாகாரநாதான்னு கேசாதி பாதமாய் பகவானே நீ தோன்றினாய். நீ தோன்றியதே எனக்கு ஒரு பெரிய வரம். இட் வாஸ் அன்எக்ஸ்பெக்டட். நீயே வருவேன்னு எனக்கு தெரியாது. வந்ததும் போராமல் உன் திருமேனி வடிவழகை காண்பித்தாய். அழகுல யாரு? ராமர். நீங்க வடுவூர் ராமரை சேவிச்சிருக்கோ? ரொம்ப அழகா இருப்பார் பெருமாள். கிருஷ்ணர், மன்னார்குடி கிருஷ்ணரை சேவிச்சிருக்கோ? ரொம்ப அழகா இருப்பார். ஆனா வடுவூர் ராமரும் மன்னார்குடி கிருஷ்ணரும் தோத்து போவாளா நரசிம்மருக்கு முன்னாடி. ஏன்னா வடுவூர் ராமர் அழகு, ஞாபகம், வடுவூர் ராமர் அழகு, மன்னார்குடி கிருஷ்ணர் அழகு, ராஜகோபாலன் அழகு, நரசிம்மர் அழகு இல்லை. அழகுனா நரசிம்மர். புரிஞ்சுடுத்து உங்களுக்கு? அழகியான் தானே அறிவுருவம் தானே ஆழ்வார். அழகுன்னு ஒண்ணு இருந்தா அது நரசிம்மர் தான். நரசிம்மர் அழகு இல்லைன்னு விட்டார். அழகுன்னா அது நரசிம்மர் தான். கிருஷ்ணர் ராமர்லாம் பை ப்ராடக்ட்ஸ். ஒரு ரியாக்ஷன் பண்ணும்போது நம்ம வேண்டாததெல்லாம் பின்னாடி வரும் பாருங்க, அந்த மாதிரி ராமரும் கிருஷ்ணரும். அழகுன்னா அது நரசிம்மர் தான். என்ன சிம்மமுகம் கண்டீரவாதி புருஷம் ஆகண்டமாதி புருஷம் கண்டீரவம் உபரி குண்டிதாராத்தியம். எப்படி இருந்திருப்பார் பெருமாள் பார்க்கறதுக்கு, அழகு. அப்ப பிரகலாதன் சொன்னான், நீ வந்திருக்கிறது பெரிய விஷயம், கேசாதி பாதமா இவ்வளவு வடிவழகை என் ஒருவனுக்கு காண்பிக்கின்றாயே, இது அதை விட பெரிய விஷயம். அதையும் மீறி நீ சோதிவாய் திறந்து பிரஹ்லாதா உனக்கு என்ன வேணும்னு கேட்ட பொழுது நல்ல பக்தனா இருந்தா நான் என்ன சொல்லியிருக்கணும்? உன்னை பார்த்ததே போறோம், எனக்கு ஒண்ணு வேண்டாம்னு சொல்லியிருக்கணும். வெக்கத்தை விட்டு எங்க அப்பாவை மன்னிச்சுடுன்னு ஒரு வரம் கேட்டேனே, அதையும் மீறி நீ ததாஸ்துன்னு சொல்லி ரெண்டாவது வரம் கேட்கறியே. இப்ப எனக்கு ஒரு வரம் கொடு, இனிமேல் என் கண்முன்னே நீ தோன்றினாயின் எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனப்பக்குவத்தை ஒரு வரமா கொடு. எப்படி எல்லாம் கேட்டுக்க பாருங்க. 5 வயசு குழந்தை, நம்ம மாத்து குழந்தை, அப்பதான் யூடியூப் பார்க்கறது, பாஸ்தா கேட்கறது, வீல்ஸ் ஆன் த பஸ் கோ ரவுண்ட் அண்ட் ரவுண்ட், அது யதாயத்தம் ஜெகத் சக்கரம் கால சக்கரம் சாஸ்வதம்னு ஷோடசாயுத ஸ்தோத்திரத்தை சொல்லிட்டு இருக்கு. அதுக்கு மேகி பண்ணலாமா,
நான் தப்பா சொல்லலை, எவ்வளோ ஒரு யுனிக் சைல்டு பாருங்கிற, அது எந்த அட்மாஸ்பியர்ல இருந்திருக்கு பாருங்க இல்லையா. தாத்தா ரொம்ப படித்தவர், அப்பா இந்த மாதிரி ஒரு எஃப்ஐஆர் கேஸ்காரராக இருக்கார். இந்த மாதிரி ஒரு அப்பா கிட்ட வளர்ந்துருக்கன்னா காரணம் என்னன்னா ஆச்சாரியனுடைய அனுகிரகம் இல்லையா. அந்த நாரதருடைய அனுகிரகம் இல்லைன்னா அதுவும் அப்பா அம்மா ஹிரண்யகசிபு 2.0 இருக்கும், அவ்வளோதான். அந்த நாரதர் உடைய அனுகிரகம் குருலேக எటువంటి గునికి తెలియకపోదు సద్గురులేక ఎటువంటి గునికి తెలియకపోదు కరుకైన హృద్రోగముడు గగనము బేటి గురులేక ఎటువంటి తనువు సూతదనధారదయాది బాంధవుల జనించి చెదరుజ నీ మహిమతో குருலேக எட்டுவண்டி. தியாகராஜர் சொல்றார், ஆச்சாரியன் இல்லாம எப்படி ஞானம் கிடைக்கும். தாசர்வாளை பத்தி விட்டலர் விஜய் விட்டலதாசர் எடுக்கிறார். ಗರುವರಹಿತವ ಮಾಡಿಯೇ ನನ್ನು ಪೊರವೆ ಭಾರವು ನಿಮ್ಮದೇ ಶ್ರೀ ಗುರು ಪುರಂದರ ದಾಸರೇ ನಿಮ್ಮ ಚರಣ ಕಮಲವ ನಂಬಿದೆ ಶ್ರೀ ಗುರು ಪುರಂದರ ದಾಸರೇ ಅಜಬವಾದಿಗಳ ರಸನಾದ ಶ್ರೀ ವಿಜಯ ವಿಠಲನ ಧ್ಯಾನವ ನಿಜ ಸುಜ್ಞಾನವ ಕೊಡಿಸಬೇಕೆಂದು ಭಜಿಪೆನೋ ಕೇಳು ಗುರುವರ ಶ್ರೀ ಗುರು ಪುರಂದರ ದಾಸರೇ. மதுர கவியாழ்வார் எடுக்கிறார், அன்னையாயத்தனா என்னை ஆண்டிடும் தன்மையான் ஷடகோபன் என் நம்பியே நம்பினேன் பிறர் நன்பொருள் தன்னையும் நம்பினேன் மடவாரையும் முன்னெலாம் செம்பொன் மாடத்திருக்குருகூர் நம்பிக்கு அன்பனாய் அடியேன் சதிர்த்தேன் நின்றே இன்று தொட்டும் எழுமை எம்பிரான் நின்று தன் புகழ் வேத்தவருளினான் குன்றமாட குருகூர் நம்பி என்றும் என்னை இகழ்விலன் காண்மினே. மதுர கவியாழ்வார் சொல்றார், எனக்கு நம்மாழ்வார் இல்லைன்னா எங்க ஞானம். விஜய விட்டலதாசர் சொல்றார், புரந்தரதாசர் இல்லைன்னா நான் யார். தியாகராஜர் சொல்றார், என்னுடைய ஆச்சாரியன் இல்லைன்னா நான் யார். அப்படின்னா பிரஹ்லாதனுக்கு நாரதர் இல்லைன்னா இந்த ஞானம் வந்திருக்குமா? சர்வலோகேஸ்வரன் சர்வவியாபிங்கிற அந்த சித்தாந்த ஞானம் கிட்டி இருக்குமா? பெருமாள் வந்தார், அனுகிரகம் பண்ணார். மகாலட்சுமி வந்து சொன்னார், ரொம்ப கோபமா இருக்கேன், டோன்ட் எஸ், இவ்வளோ கோபப்பட்டா பிபி வராதா, கொஞ்சம் குறைச்சுக்குங்க. ஆமா, ஐவ் காட் பிபி ப்ராப்ளம்னு சொன்னோன்னு மகாலட்சுமி சொல்லிட்டா ஒரே ஒரு சொல்யூஷன், உப்பிலே பன்கொலுக்கு வாங்குவோம்னா. பிபி தானே, உப்பே இல்லாம பண்ணி போட்டு விடுறேன், ப்ராப்ளமே இருக்காதுன்னா. பெருமாள் லக்ஷ்மி நிருசிம்மனாய் பிரஹ்லாத வரதனாய் காட்சி கொடுத்தார். இந்த அவதாரம் காண்பிக்க கூடியது எவ்வளவோ விஷயம் பாருங்க. பெருமாளுக்கு வைஷமியம் இல்லை, நைர்கிரண்யம் இல்லை, அடியவர் பால் அத்துணை கருணை. அப்புறம் எந்த கன்ஸ்ட்ரெயின்ட், see this is a very subtle point. It is you can never win over death. However great you are, you know who I am, I am the director, போயிடுவேன். யாரா இருந்தாலும் போனோம், ஞாபகம் வச்சுங்க, யாரா இருந்தாலும் போனோம். இன்னும் ஒரு 30-40 வருஷம் இருந்திருந்தா எத்தனை கிரந்தங்கள் எழுதியிருப்பார் சங்கர பகவத் பாதர். 32 போயிட்டார். 32க்குள்ள என்னெல்லாம் சாதனை நம்ம யோசிச்சு பாருங்க. 32 இயர்ஸ்ல உங்க சிவி எழுதுங்க. நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம், உட்காந்து எழுதிட்டே இருக்க வேண்டியது, என்ன யோசிச்சுட்டே இருக்க வேண்டியது, என்ன பண்ணோம், கார்த்தால் எழுந்தோம், இந்த ஆட்டம் தூங்கினோம், இந்த ஆட்டம் இப்படிதான் இருக்கும். அவர் அதுக்குள்ள ஸ்தோத்திரத்தை எழுதி முடிச்சுட்டார், பிரம்மசூத்திர பாஷ்யம் முடிச்சுட்டார், கீதா பாஷ்யம் முடிச்சுட்டார், உபனிஷத் பாஷ்யத்தை முடிச்சுட்டார், விவேக சூடாமணி எழுதி முடிச்சுட்டார், பஜகோவிந்தம் பாடி விட்டார், மேல போனார், ஆசைத்து விமாச்சலம் வந்தார். 32 வயசுக்குள்ள ஆயிடுச்சு இதெல்லாம். ஓஹோ, இதெல்லாம் இருக்கா சுவாமி, என்னென்ன திரும்பி சொன்னேன் சொல்லுங்க முதல்ல. அது லிஸ்டே, இப்ப நம்ம லிஸ்ட் போடுறதுக்கே கொண்டாடி ஆயிடும்.
ராமானுஜர் 120 சம்பத்சரங்கள் இருந்தார். த்விசஷ்டியப்த பூர்த்தி. ஞாபகம் வச்சுங்கோ, சாஸ்திரம் சொல்றது ஒரு முழு புருஷ ஆயுசுங்கிறது 2 சஷ்டியப்த பூர்த்திகள் பார்க்கணுமா. ஏன்னா நமக்கு பிறந்த வருஷம் திரும்பி 60வது வயசுல வரும். அதுதானே கேலண்டர் ஆஃப் 60 இயர்ஸ் இல்லையா. சஷ்டியப்த பூர்த்தி ஆகும்போது வரும். த்விசஷ்டியப்த பூர்த்தி பார்க்கணுமா, 120 இயர்ஸ் இருக்கணுமா. யோசிச்சு பாருங்க, ஜாகிரத யோகாலாம் பண்ணுங்க கொஞ்சம். இல்லை 120 வருஷம் இருக்கணும். இருந்து என்ன, ராமானுஜர் இருந்தார். உபவீதினம் ஊர்த்வ புண்ட்ரவந்தம் திரிஜகத் புண்ணிய பலம் திரிதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாகமீடே சிகையா சேகரிணம் பதிம் யதீனாம். யதிபதியாக இருந்த ராமானுஜர் திருதண்டத்தை பிடிச்சுண்டு ஸ்ரீரங்கத்து தெருவில் நடந்தா அவாவா வீட்டு வாசலே சரணாகதி பண்ணிவிடுவாள். அவர் பண்ணுன்னு சொல்லவே வேண்டாமா. என்ன ஒரு தபோ சக்தி இருந்திருக்க வேண்டும். தேசிகனுக்கும் அப்படித்தான், ராகவேந்திர தீர்த்தருக்கும் அப்படித்தான். அப்படி இருக்கும்போது இவாழ்லாமே மரணத்தை ஜெயிக்கணும் இவா முதல்ல நினைக்கிற. இவாளுக்கு என்ன சித்தாந்தம் தெரியுமே, அப்படின்னா மரணத்தை ஜெயிக்க முடியாது. சரி சார், மரணத்தை ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னா என் குழந்தை படிக்கக்கூடிய அமர்ச்சித்திர கதால இந்த அமிர்தம்னு ஒண்ணு வருதே, கேள்விப்பட்டிருக்க இந்த அமிர்தம். அது என்ன சொல்றா, சாகா வரம் கிடைக்கும். அப்படிலாம் இல்லை. நல்ல விஷயம் தெரிஞ்சவர்கிட்ட போய் ஒரு ஆச்சாரியன் காலக்ஷேப ரீதியில ஆச்சாரியன் கிட்ட உட்காந்து பாட்டம் படிச்சவ யார்கிட்டயாவது போய் கேளுங்க. இவ்வளவு பேர் இருக்கா. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல எங்க ஆச்சாரியன் கருணாகரன் சுவாமி எழுதியிருக்கார். காணியம்பாக்கம் தேவநாதாச்சார் இருக்கார். நாவல்பாக்கம் வாசுதேவாச்சார் சுவாமி இருக்கார். இவெல்லாம் மகா ஜாம்பவான்கள் சித்தாந்தத்துல. கொஞ்சம் நஞ்சம் இல்ல. சதுஷாஸ்திர பண்டிதாள், நியாயம் மீமாம்சா தர்க்கம் எல்லாம் வாசிச்சவா. இவா கிட்ட போய் கேளுங்க. ஸ்மார்த்த சம்பிரதாயத்துல கிருஷ்ணமூர்த்தி சுவாமி இருக்கார், சாஸ்திரிகள் இருக்கார், மணிதிராவிட் சாஸ்திரிகள் இருக்கார். எப்பேற்பட்ட மகான்கள். இவா கிட்ட போய் கேளுங்க. யார் வேணாலும் உங்களுக்கு எந்த சித்தாந்தமோ அதுல பெரியவா கிட்டலாம் போய் கேளுங்க. ஏதோ அமிர்தம் சாப்பிட்டா சாகா வரும், சிரிச்சுடுவா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. பிறந்தால் மரணம் உண்டு. எது பிறக்கின்றதோ அது மரணம் அடைய வேண்டும். எது பிறக்காததோ அது இறக்காது. ஆத்மா பிறக்காது, அது இறக்காது. சரீரம் பிறக்கும் இறக்கும். அப்ப சரீரத்துக்கு மிருத்யு உண்டு. பின்ன இந்த அமிர்தம்னு சொல்லி தேவர்கள்லாம் ஏதோ சண்டை போட்டா அது ஏதோ நடக்கிறது. ஏன்னா அது ரொம்ப சூக்ஷ்மம். ஆயுர்வேத சாஸ்திரத்துல அமிர்தத்துக்கு ரசாயனம்னு ஒரு பேர் இருக்கு. நோட் பண்ணி ஞாபகம் வச்சுங்க. நீங்க நோட் பண்ணிக்கிறது புஸ்தகம் கொண்டு வரணும். அது இருக்காது, ஞாபகம் வச்சுங்க. புஸ்தகத்தை வாங்கிடலாம். வெளியில ராமாயண புஸ்தகம் அடியே நேற்று வெளியிட்டது எழுதியிருக்கிற ராமாயண புஸ்தகம் வெளியில கிடைக்கிறது, வாங்கிடலாம். அது போகும்போது உங்க பேரன் பேத்தி ஒன்னே ஞாபகம் வச்சுங்க. Nobody can be a good companion like books. நீங்க எங்க இருந்தாலும் புக்கை படிச்சுட்டே இருந்த, ட்ரெயின்ல ஒரு 6 மணி நேரம் ஜர்னி பண்றேன், இங்க பார்த்து அங்க பார்த்து அவ என்ன கொடுக்குறா இது என்ன இதை ஒண்ணுமே பார்க்காம நீங்க பாட்டுக்கு ராமாயணமோ பாகவதமோ படிச்சுட்டே போகலாம். ஏர்போர்ட்ல இருக்கு 2 மணி நேரம் முன்னாடியே போகணும். அங்க போனோம்னா அது இதை பண்ணு அதை பண்ணு, கையை காமி காலை நீட்டு, ஏதாவது உள்ள எடுத்துன்னு போறியா, இதுல என்ன இருக்கும், திருமண் கட்டி இருக்கும். என்னுடைய பொட்டியை நன்னா சோதனை பண்ணா திருமண் இட்டுக்கக்கூடிய கட்டி தான் இருக்கும் இல்லையா. அதுல பாதி கையை காமி. இப்ப நான் ஜரிக வேஷ்டை போட்டு இன்னைக்கு ராத்திரி தில்லிக்கு போனோம். என்னுடைய ஜரிக வேஷ்டியை போட்டு ஒரு ஆராய்ச்சி பண்ணுவா பாருங்கோ. அதுல ஏதோ சத்தம் போடும். அதுல அது மெட்டாலிக் தானே அந்த ஜரி. அதை போட்டு எடுத்து அப்புறம் திருமூஞ்சியை பார்த்துவா. இதுக்கு இது சாமர்த்தியமே கிடையாது, இதையும் வைக்கிறதுக்கு, இது ஒண்ணு வைக்க தெரியாது, வச்சாலும் சொல்லிவிடும் இது. அதனால விட்டுருவா. அப்புறம் அதனால எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, சர்வலோகேஸ்வரன் அவனுடைய சிருஷ்டியில் மரணம் நிச்சயம். பின்ன ரசாயனம்ங்கிறது என்ன, டு மேக் யூ லுக் யங்கர். ஆயுர்வேத சாஸ்திரத்தை டெஃபினேஷனே இருக்கு, சரக சம்ஹிதாலெல்லாம் உண்டு. ரசாயனம் எதுக்கு சாப்பிடுவானா அந்த காலத்துல, அது ஒரு டிவைன் கன்காக்ஷன். அது ஒரு பர்டிகுலர் ரேஷியோல பண்ணாதான் அது வரும். அது சாப்பிட்டா யூ லுக் யங்கர் அண்ட் யூ won't have wrinkles. தேவர்களுக்குலாம் அதெல்லாம் ரொம்ப கவலை. இந்த ரிங்கிள்ஸ்க்குலாம் இப்போ ட்ரீட்மெண்ட் இருக்கு. இப்படி புல் பண்ணி அதை ஸ்ட்ரெச் பண்ணி விட்டா இந்த ரிங்கிள்ஸே தெரியாது. எப்போ எப்படி இருந்தாலும் 32 இருக்கானா 32லயே ஃப்ரீஸ் ஆயிடுவா. ஆனால் போயிடுவா. என்னன்னா அந்த 32 ஒரு 40 வருஷம் வரைக்கும் 32ஆவே இருந்தா இப்போ போறது நிக்காது. ஆனா என்னைக்குமே ஏதோ மார்க்கண்டேன் மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பா. அது என்னன்னா ரசாயனம் அமிர்தத்தை சாப்பிட்டால் தேவர்களுக்கு யங்கா இருக்கணும். ஏன்னா அவ முன்னாடி இந்த திலோத்தமா ரொம்ப மேனகா ஊர்வசி சிஐடி சகுந்தலா இவ்வளவுலாம் டான்ஸ் ஆடுறதுனால, இவ இவ்வளவு பேர் ஆடுறதுனால அவளே சிரிச்சுடுவா பாருங்க. என்ன இந்திரன் யூ பிகமிங் வெரி ஓல்டுன்னு சொல்லிடுவா. அதனால அவளுக்கு நடனம் புரிய இவாள்லாம் யங்கா இருக்கணும். புரியுறதோ நான் சொல்றது? So please take away the misconception that if you consume amritam you will not die. There is no such rule.
பிறந்தால் மரணம் உண்டு. என்ன இவாளுக்கு ஒரு 50 வருஷம் இருக்கா, அவளுக்கு 100 வருஷம், அவளுக்கு 200 வருஷம், லைஃப் டைம் இன்க்ரீஸ் ஆகும். அதனால மரணத்தை ஜெயிக்க முடியாது. அதற்கு எதிர் எடுத்துக்காட்டா இருக்கக்கூடியது ஹிரண்யகசிபுவின் வாழ்க்கை. he wanted to win over death. he thought உள்ள சாக மாட்டேன், வெளியில சாக மாட்டேன், மேல கூடாது, கீழே கூடாது, இப்படி எல்லாம் சொன்னா இது யாரும் வரமாட்டான். பெருமாள் அதையெல்லாம் சமன்வயப்படுத்திட்டாரு. வாசப்படியில உட்காந்துட்டு மடியில உட்காத்தி வச்சு நரசிம்மமா வந்து நகத்தால கிழிச்சு பிரதோஷ சமயத்துல வந்து இது அத்தனையும் பண்ணிவிட்டார் பெருமாள். அப்போ மரணத்தையும் ஜெயிக்க முடியாது. அப்ப என்னதான் பண்ண முடியும்னா கற்றுக்கொண்ட சித்தாந்த விஷயத்தில் உறுதியாக இருப்பது. அதாவது இது ஒரு சின்ன சரித்திரம். என்ன சொல்வார்னா, குமாரில பட்டர்னு ஒரு பெரியவர் இருந்தார். அவர் மீமாம்சா சாஸ்திரத்தை கெட்டிக்காரர். ஆனா அந்த காலத்துல பௌத்தம்ங்கிற மதம் ரொம்ப மேலோங்கி இருந்தது. பௌத்தத்துல இருக்கக்கூடிய நுட்பங்கள் விஷயங்கள்லாம் இவருக்கு தெரிஞ்சுக்கணும். அதுல சர்வம் ஸ்வலக்ஷணம் ஸ்வலக்ஷணம், சர்வம் சூன்யம் சூன்யம், சர்வம் இந்த மாதிரி நிறைய கொள்கைகள்லாம் உண்டு பௌத்தாளுக்கு. யோகாச்சாராள், வைபாஷிகாள், சௌத்ராந்திகாள், மாத்தியமிகாள், 4 பேர் இருக்கா. இந்த நுவான்சஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அவர்கள் கூட்டத்துக்குள்ள பௌத்தரா இவர் போனோம். இவர் மேல இந்த ரெட் கலர் ட்ரெஸ் தலாயிலாமா மாதிரி ஒன்றத்தை போட்டுண்டு மொட்டையை அடிச்சுண்டு கார்த்தால பல்லு தேய்க்காம போய் தெய் சாதம் சாப்பிட்டுட்டார். ஏன்னா பௌத்தாளுக்கு அந்த காலத்துல ஒரு வழக்கம் உண்டு, கார்த்தால எழுந்தோன்னு தெய் சாதம் சாப்பிடணும், பல் தேய்க்க கூடாது. நீங்க பார்த்தேடா சார், பார்த்தா மாதிரி சொல்லி தலாயிலாமா என்ன நினைப்பாரு, என்ன வேணாலும் நினைச்சு போட்டேன், நான் சொல்றது கேளுங்க. ஆண்டாள் சொல்றா, செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர். கார்த்தால இருந்து பல்லே தேய்க்க மாட்டாளாம், தெய்சாதம் சாப்பிடுவா. அபிகமனம்னு பேர் இருக்கு. கார்த்தால இருந்து தெய்சாதம் சாப்பிட்டுருவா. அதனால பாவம் குமாரில பட்டர் அவரும் கொஞ்ச நாள் பல்ல தேய்க்காம தெய்சாதம் சாப்பிட்டு நான் உட்கார்ந்துருந்தார் பௌத்த மதத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு. இவர் நன்னா தெரிஞ்சுட்டார். தெரிஞ்சுக்கிற சமயத்துல பௌத்த கூட்டத்துல இருந்த மொத்தம் கண்டுபிடிச்சிட்டோம். ஓஹோ, இது வேற ஏதோ சுவாமி, இவர் வைதிகர், இவர் பௌத்தரே கிடையாதுன்னு. உடனே அந்த குருமார்கிட்ட போய் சொன்னோம்னா அந்த குரு சொல்லிவிட்டார், இவனை மேல இவன் என்ன மல்டி ஸ்டோரி ரீஸ் பில்டிங்ஸ் உண்டு. என்ன சார் புதுசு புதுசா சொல்றேன். ராமாயணத்துல ஞாபகம் வச்சுங்கோ, எல்லாம் நான் எழுதியிருக்கேன். ராமாயணத்துல விமானம்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துற. அயோத்தியாவை பத்தி சொல்லும் போது வால்மீகி சொல்றார், அங்க மக்கள்லாம் விமானத்துல நின்னா. விமானம்னா நீங்க என்ன நினைப்பீங்கன்னா ஏரோப்ளைன் நினைப்பேன். விமானம்னா அந்த காலத்து ஆர்கிடெக்சர்ல 7 ஸ்டோரி பில்டிங்க்கு விமானம்னு பேர். ஸோ மல்டி ஸ்டோரி ரேஸ்ல போய் அவர் மேல நிக்கிற கூரையில பண்ணிருக்காளோ ஏதோ பண்ணிருக்கா. இவர் போய் நின்ன உடனே அந்த குருமார் சொல்லியிருக்கார், இவரை தள்ளி விட்டுருங்கோ குமாரில பட்டர்ன்னு. குமாரில பட்டரை பிடிச்சுட்டு மேலே தள்ளி விட போறா. குமாரில பட்டர் அப்போ ஒரு வார்த்தை சொன்னார், நான் வேதத்தை கற்று பயின்றுள்ளேன், நான் கற்ற வேதம் சத்தியமாயின் என்னை ரட்சிக்கட்டும்னு சொன்ன உடனே தள்ளி விட்டுட்டான். கீழே விழுந்துட்டு இருக்காரு. விழுந்த உடனே இங்க ஒரு சின்ன ஃப்ராக்சர், இங்க ஒரு சின்ன ஃப்ராக்சர், இங்க ஒரு அப்ரேஷன்லாம் எடுத்து உடனே இவர் தப்பிச்சு ஓடி போயிட்டார். ஓடி போனோன்னு இவருடைய ஆச்சாரியன் கிட்ட போனார், வைதிக ஆச்சாரியன் கிட்ட போனார். அவர்கிட்ட சொன்னார், பௌத்தத்தினுடைய விஷயங்களை எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சென்றேன், என்ன மேலே தள்ளி விட்டுட்டா. விழும்போது நான் வேதத்தை நம்பின்னு தான் கீழே விழுந்தேன். அப்படியா, இப்படி ஆயிடுத்து பாருங்கோ, வேதத்தை நம்பினவனுக்கு இதுதானா கதி. நீ என்னன்னு சொல்லி விழுந்தே? வேதம், நான் கற்ற வேதம் சத்தியமாயின் என்னை ரட்சிக்கட்டும். ஓ, நான் கத்துண்ட வேதம் சத்தியமா இருந்தால் என்னை ரட்சிக்கட்டும்னு சொன்னியா? அப்ப உனக்கே கொஞ்சம் சந்தேகம் போல இருக்கு, நீ கற்ற வேதம் சத்தியமா இல்லையான்னுட்டு. இல்லையா, நான் நம்பினேனே, கொஞ்சம் அவநம்பிக்கை அந்த இருந்தால தொக்கி நிக்கிறதே, அந்த சந்தேகத்துக்குத்தான் உனக்கு இந்த அடின்னுட்டார். நீ என்ன சொல்லியிருக்கணும், நான் கற்ற வேதம் சத்தியம், எனக்கு ஒன்னும் ஆகாதுன்னு சொல்லி விழுந்தது ஒன்னா இருக்காது, திரும்பி விழட்டுமான்னு கேட்டார். அர்த்தம் என்னன்னா, சந்தேகம் ரக்ஷிஷ்யதி விஸ்வாசா. அந்த குழந்தைக்கு இருந்த தைரியத்தை பாருங்க. அது முன்னாடி பார்த்ததோ இதெல்லாம் இந்த எக்ஸ்ரே மிஷின் மாதிரி இந்த பில்லருக்குள்ள பெருமாள் இருக்காருன்னு பார்த்ததோ நம்பிக்கை. பெருமாள் இங்க இருப்பார்னு நம்பியது. அந்த பிரஹ்லாதனுக்கு இருந்த நம்பிக்கை, ஹிரண்யகசிபு மாதிரி நம்ம இருக்கக்கூடாதுங்கிற அந்த கொள்கை, மரணத்தை ஜெயிக்க முடியாது, ஆத்மா நித்தியம் சரீரமித்தியம் தொலையும், பெருமாளுக்கு வைஷமியம் இல்லை நைர்கிரண்யம் இல்லைன்னு பிரம்மசூத்திரத்துல சொன்ன விஷயம் அத்தனையும் உட்கொண்டதுதான் ஸ்ரீ நிருசிம்ஹாவதாரம். இதுல நிறைய விஷயங்கள் ஆழ்வார்கள் எடுத்திருக்கா. பாலை போல் பழத்தை போல் கலந்து சுவைத்தால் எப்படி இருக்கும், பாலை தனியா சாட்டா நன்னா இருக்குமா, பழத்தை தனியா சாட்டா நன்னா இருக்குமா,
பாலும் பழமும் கைகளில் ஏந்தின்னு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நன்னா இருக்குமா? நரனா இருக்கக்கூடிய அவதாரம் ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள், மிருகமாய் இருக்கக்கூடிய அவதாரம் மத்ஸ்யகூர்மாதி அவதாரங்கள். மிருகமும் அந்த மனுஷ அவதாரமும் கலந்தது, பாலும் பழமும் கலந்தார் போல் இருக்கான். கலந்த உடனே சாப்பிட்டுட்டா தனித்தனியா நம்ம அவதாரத்துக்கு போக மாட்டோம். அவ்வளவே பேர்பட்ட பெருமையோடு கூடியது இந்த நரசிம்ஹாவதாரம்ங்கிறார். அதனால அப்பேற்பட்ட நிருசிம்ஹாவதாரத்தை சொல்ல சொல்லி இந்த மண்டலியில் இருக்கக்கூடியவர்கள், ட்ரஸ்டில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் அடியேன் மீது ஒரு ஆக்ஞை பிறக்க, அதையும் சமயத்துக்கு ஒரு அந்த உட்பட்ட சமயம். ஏன்னா அடியேனுக்கு அடுத்தது விமானம் இருக்கு. நீங்க நிறைய பேர் புஸ்தகம் வாங்கியாச்சா? யார் இன்னும் வாங்கல? வாங்கிடுங்க. வெளியில வச்சிருக்கா, கட்டாயமா வாங்குவோம். இந்த ஏன் சுவாமி புஸ்தகத்தை விற்கிறதுக்கு இவ்வளவு பண்றேன்? கழுத்துல தொங்க வேற போட்டு இருக்க பாருங்க. என்னன்னா திரௌபதியுடைய சபதம் மாதிரி நீங்கள்லாம் வாங்குற வரைக்கும் கட்ட மாட்டேன். என்னன்னா வாங்கி மறுபடியும் நான் அன்னைக்கு நாடகமான சபையில் சொன்னேன், ஃபேமிலிஸ்லாம் எப்படி மாறணும் தெரியுமோ? தாத்தா பாட்டி அப்பா அம்மா குழந்தைகள்லாம் புஸ்தகம் படிக்கணும். அந்த புஸ்தகத்தை பற்றி நல்ல டிஸ்கஷன் பண்ணணும் வீட்டில். ஒரு வீடுனா எவ்வளவு இன்டெலெக்சுவலாக இருக்கணும்னா, தாத்தா ஒரு பாயிண்ட் ராமாயணத்துலேன்னு சொல்லணும், பேரன் ஐயோ நேற்று கூட நான் படித்தேன் தாத்தா, இன்னொரு பாயிண்ட் நான் சொல்லட்டுமான்னு கேட்கணும். அந்த டிஸ்கஷன்லாம் எவ்வளவு நம்ம அப்பேற்பட்ட தேசம். We are a country of intellectuals. அப்படிதானே நம்ம ஆச்சாரியர்கள்லாம் இருந்திருக்கா? ஏதோ சில தேசங்கள்லாம் அந்த காட்டுல வசிக்கக்கூடியவர்களுக்கு மனிதர்களுக்கு ஆடையே இல்லாத பொழுது நம்ம இங்க உட்காந்து பிரம்மசூத்திர பாஷ்யம் எழுதியிருந்தோம். நம்ம தேசத்துல என்ன இன்டெலெக்சுவல் கண்ட்ரி. நம்ம குடும்பங்கள்லாம் எப்படி டிஸ்கஷன், நீங்க எந்த உபன்யாசத்துக்கும் போக வேண்டாம், வீட்டிலேயே நீங்க ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். குழந்தைய சொல்லி கேட்கலாம். அதுக்கு ஒரு 5 minutes ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. அது தாத்தா பாட்டி எதிர்க்க உட்காந்து ஒரு சின்ன கதை சொல்லட்டும், அப்ரிஷியேட் பண்ணுங்க. அப்போ அந்த குழந்தைக்கு அடுத்த கதை சொல்லணும்னு இருக்கும். இதுதான் நம்ம ஃபேமிலியை வளர்க்குற விதமே ஒழிய, லெட் அஸ் நாட் ரொம்ப நம்ம ரிச்சுவல்ஸும் இம்பார்ட்டன்ட், சம்ஸ்காரங்கள் இம்பார்ட்டன்ட். சம்ஸ்காரத்து பக்கமாக போய் ஞானத்தை விட்டுடக்கூடாது. இந்த சம்ஸ்காரங்களே எதில் கொண்டு நம்மளை சேர்க்கணும்? நீ இந்த சம்ஸ்காரம் செய்வது ஞானத்தில் உன்னை லைக்க. You are doing these samskaras, these actions, so that you get to know the quintessence of what you are doing and whom you are doing for. அந்த டிஸ்கஷன் இருக்கணும். ஒரு குரூப்பாக உட்காந்துக்கணும். ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர்னா என்னென்னவோ பேசுறதை விட்டுட்டு ராமாயணம் பாகவதம் எப்படி இருக்கும் அந்த ஃபேமிலி, அதெல்லாம் பேச ஆரம்பிச்சா நமக்கே எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஓ நமக்கே இவ்வளோ தெரிஞ்சிருக்கே, நமக்கும் 4 வார்த்தை சொல்ல தெரிஞ்சிருக்கே. இப்போ பெருமையா இருக்கு. 4 பேர் சொல்றா எனக்கெல்லாம் ராமாயணம் ஐ அப்சல்யூட்லி டோன்ட் நோ. என்ன சொல்றது பாருங்க. இது பெருமையை நம்ம எங்க கொண்டு வைக்க? இது which of these of the 4 options is not the wife of Dasharatha? கவுன் பனேகா crorepati 2015 கேட்கிறா. 4 இது கௌசல்யா, கைகேயி, சுமித்ரா, சீதா. தசரதர் பத்னி யார் இல்லைன்னு கேட்கிறா. அவர் சொல்றார் ஆடியன்ஸ் போல் எடுத்துக்கிறேன் பாருங்க. என்ன ஒரு, அதாவது நான் மட்ட தட்டுறேன்னு நினைக்காதீங்க, ப்ளீஸ் டோன்ட் டேக் மீ ராங்லி. நம்ம தேசத்துல எவ்வளவோ ஆயிரக்கணக்கான வருஷங்களா வந்த ராமாயணம், மொழியா பரவி இருக்கக்கூடிய ராமாயணத்தை பேசிக் விஷயம் கூட நமக்கு தெரியலேன்னு வச்சுங்க. இதெல்லாம் தெரிஞ்சாதான் நல்லவனா காண்டாய். இது இன்னொரு கவுண்டர் ஆர்குமெண்ட். அது என்னன்னா, நான் சேரிட்டபிளா இருக்கேன், எல்லாருக்கும் நல்லது நினைச்சுட்டு ராமாயணமும் படிக்கணும். நான் சொல்றது புரியுறதோ? அதை பண்ணிட்டா இப்ப ஸ்ராத்தம் பண்ண மாட்டேன், நான் அநாத ஆசிரமத்துக்கு போனோம், எங்காத்துக்கு வரக்கூடிய பிராமணருக்கு ஏன் வயர பெருசாகணும், அவருக்கு ஆறுதோ பெருசாகிறதோ இல்லையோ, do the shraddam and also do charity. ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உங்களை யாரும் சேரிட்டி பண்றது தடுக்க சொல்லல. இதை விட்டுட்டு அதை பண்ணுவேன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன். எவ்வளோ இதை விட என்ன ஒரு லிபரலா ஒரு ரிலிஜன் இருக்க முடியும் சொல்லுங்க? ஒரு ஸ்ராதமும் பண்ணிட்டு மத்தியானம் போய் சில ஆசிரமங்கள்ல முதியோர்கள் இருக்கா, சின்ன குழந்தைகள்லாம் இருக்கா, அநாத ஆசிரமம், நல்லா சாப்பாடு போடுங்க, எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கி தாங்கோ, மரத்தை நடுங்க, செடியை நடுங்க, ஏதோ பண்ணுங்க. இதெல்லாம் நல்லதுதான் சமுதாயத்துக்கு. பட் டு நாட் கிவ் அ வெரி ஃப்ளாட் ஆர்குமெண்ட் தட் திஸ் வில் காம்பன்சேட் தட். தட் இஸ் ராங். அந்த மாதிரி நம்ம குடும்பங்கள் ரொம்ப நாலேஜ் ஓரியன்டா போனோம். எப்போ நம்ம பிரமாணத்தை நம்புவோமோ, ஞாபகம் வச்சுங்கோ, எப்பவுமே மதத்தை அட்டாக் பண்ணக்கூடியவா, தர்மத்தை அட்டாக் பண்ணவா ஃபர்ஸ்ட் நம்ம புக்ஸை அட்டாக் பண்ணுவா. ஆமா, அன்னைக்கு ராமர் வாலியோட யுத்தம் பண்ணாரே, பின்னாடியிலேருந்து அடிச்சார் தெரியுமா? அப்படியா? இப்படியே இந்த மாதிரி பிரெயின் வாஷ் ஆகி இந்த குழந்தை மாறிடும். இப்போ அது அப்பா அம்மா கிட்ட வந்து கேட்கும், ஏதோ என் ஃப்ரெண்டு சொன்னான் ராமர் வந்து வாலியை அடிச்சானா. அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சாதானே அவ சொல்லுவோம், அவ எழுதிடுவோ தெரியாது,
எனக்கு ஒன்றும் புரியல, ஏதோட இதெல்லாம் என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காது அசடு மாதிரி அப்படிம்போம். பாட்டி தாத்தா கிட்ட போய் கேட்டால் ஒன்று போயிட்டு இருப்பா, இல்லாட்டா அவள் தெரிஞ்ச வரைக்கும் இருக்காது. இப்படி இருந்ததுன்னா நீங்க எவ்வளவு பாதகம் பாருங்க. அட் சோ மெனி லெவல்ஸ். நம்ம ஏதோ தர்மம் இல்லை, ஆஹா ஓஹோ இதெல்லாம் சொன்னா போராது. ப்ளீஸ் இம்ப்ளிமெண்ட் இட். அப்பா அம்மா ராமாயணம் படிக்கணும், தாத்தா பாட்டி ராமாயணம் படிக்கணும். நான் இன்ஃபேக்ட் அவர் ஃபர்ஸ்டே அனௌன்ஸ் பண்ண ராமாயண பரீட்சான்னு ஒன்று 2025, இப்போ 2024 இருக்கும், 25 ஜூன் 22 ஆன்லைன் எக்ஸாமினேஷனா டிசிஎஸோட எங்க ட்ரஸ்ட் கம்பைன் பண்ணி வச்சிருக்கோம். 1 day 160 questions, 60 minutes, multiple choice, aptitude test, cat and mat. நான் எழுதியிருக்கேன் இதெல்லாம். இந்த எக்ஸாம் எல்லாம் நான் கேட் எக்ஸாக்ட் பேட் மேட் எல்லாம் எழுதியிருக்கேன். அந்த லெவலில் ராமாயணம் கேட்கணும், எக்ஸாம் மாதிரி எழுதணும். ஒத்தரத்தரும் பெரியவாள்லேருந்து அத்தனை ரெஜிஸ்டர். என்ன தப்பு? இப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன பயம்? ஐயோ சுவாமி மார்க் வரல, ஒன்றாகாது. ஆனால் நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கேன்னு உங்களுக்கே ஒரு செல்ஃப் இவாலுவேஷன் இருக்குமே. சார் அது எந்த வயசாக இருந்தாலும் படிக்கலாம். சின்ன குழந்தையிலேருந்து give a competition. The party has to compete with her grandson. The grandfather has to compete with the granddaughter. ரெண்டு பேரும் ஒரு டேப்ல ஒரு எக்ஸாம் எழுதணும், பாட்டி வந்து லேப்டாப்ல எழுதணும். அப்பதான் நமக்கு ஞானம் வளரும். சும்மா ஒரு 2 மணி நேரம் உபன்யாசத்துக்கு உட்கார்ந்தா மட்டும் வராது. ராமாயணத்துல எவ்வளவோ விஷயங்கள், சூக்ஷ்மமான விஷயங்கள். அதை எவ்வளவு இப்போ இங்கிலீஷ்ல நான் போட்டேன் இல்லையா, உடனே இது 10 பேர் எழுதியிருக்கா. நீங்கள் பேசுவது தமிழ் தானே, ஏன் தமிழ்ல? இப்போ தமிழ்ல போட்டுருந்தேன்னு வச்சுக்கோ, இப்போ மாறி சொல்லிப்பா, மை கிராண்ட்சன் லிவ்ஸ் இன் பே ஏரியா. அவனுக்கு அவ்வளோ தமிழ் வராது. ஐ எம் நாட் ஷோர் இஃப் ஹி கேன் ரியலி கிராஸ்ப் த தமிழ். பாட்டிக்கே வரலையே, கிராஸ்ப் த தமிழ். ஸோ இங்கிலீஷில் போடுங்கோம்பா. இப்போ நமக்கு பகவான் 2 கை தான் கொடுத்துருக்காரு, அதில் ஒரு கை தான் எழுதும். போடுறோம் அதை தமிழில் மொழிபெயர்த்து இன்னொரு 1 வருஷத்தில் போடுறோம். அது வரைக்கும் இங்கிலீஷ் படிக்கலாமே, வை இங்கிலீஷ் அப்படின்னு கேட்குறா. இப்படின்னா அப்படின்னா இப்படின்னா எப்படி பண்றது? நிச்சயமா படிங்கோ, முடியும், புரியும், எக்ஸாம் எழுதுங்கோ. நம்மளே நம்ம தர்மத்தில் இருக்கக்கூடிய பிரமாணம் நாலேஜ் ஸ்ட்ராங் ஆக்கிட்டோம்னு வச்சுங்கோ. ராமாயணம் பாரதம் எல்லாம் ஸ்ட்ராங் ஆக்கிட்டோம். கேள்வி கேட்கிறவா நம்மளை பார்த்து பயப்படுவா. ஐயோ சார் இவர் ரொம்ப விஷயம் தெரிஞ்சவர், நம்ம ஆட்டம்லாம் இவர்கிட்ட செல்லவே செல்லாது. நம்ம ஒரு கேள்வி கேட்டா திரும்பி 10 கேள்வி இவர் கேட்டுருவார் இல்லையா? இறைவனுக்கு சிலை தேவையா அப்படின்னு நம்ம கேட்டான்னு வச்சுக்கோ. நம்ம எப்படி தர்க்க சாஸ்திரத்தில் ஆன்சர் பண்றது? இறைவன் இல்லை என்று சொன்னவருக்கு சிலை தேவையா அப்படி கேட்டணும் இல்லையா? இறைவனுக்கு விக்கிரகம் தேவையானா, இறைவன் இல்லைன்னு சொன்னவர் பாவம் கோலை வச்சு நின்றுருக்கார், எதுக்கு நிக்கணும்? அதான் இறைவன் இல்லைன்னு சொல்லியாச்சு, அப்புறம் அவருக்கு சிலை வைப்பானே. இப்ப தர்க்க ரீதியா நீங்க ஒண்ணு திட்ட வேண்டாம், கோபமே பட வேண்டாம். அப்ப அவ இறைவனுக்கு சிலை தேவையா, இல்லை என்று சொன்னவருக்கு சிலை தேவையா? இவ என்ன சொல்வா? உங்கள் வீட்டில் தாயும் தந்தையும் தங்கையும் கோவிலுக்கு செல்லலாமா? உங்கள் வீட்டில் செல்லலாமா? திரும்பி திரும்பி கட்டுருங்க. அப்ப வரவே மாட்டா, அவ்வளவுதான். பக்கத்து அடுத்த டிபேட்டுக்கு ஐயோ நான் வரல அவர் யார் வரான்னு கேட்டுருவா. எப்பவுமே நம்ம ஸ்கிரிப்சுரல் நாலேஜ் ஷுட் பி வெரி ஸ்ட்ராங். நம்ம ஸ்ட்ராங்கா இருந்துட்டோம்னா எதிராளி வரவே மாட்டார். நம்ம வீக்குன்னு தெரிஞ்சுட்டார்னு வச்சுக்கோ, இது பாவம் இதுக்கு ராமாயணம் எல்லாம் வரவே வராது, நம்மளை நன்னா பிடிச்சி பிரெயின் வாஷ் பண்ணி நம்மளே கிட்டத்தட்ட அவா சித்தாந்தத்தில் போய் சேர்ந்து கொடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். அதனால பிரமாணம் இஸ் இம்பார்ட்டன்ட். ஐ வுட் urge all of you to get into pramanam knowledge. With this, as said at the starting, I am extremely indebted to all the great people of this trust for having found some merit in me to get this award. Thank you. அத்தனை பேருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த